your spirit, Jesus' spirit, God's spirit, Holy Spirit has become one spirit. Was it the Colossians anointing? இது என்ன கொலோசியர் அபிஷேகமா? Or was it the German swimming pool anointing? இல்ல ஜெர்மன் ஸ்விம்மிங் பூல் அனாயிண்டிங்கா? Or was it some naughty anointing? இல்ல ஏதாவது ரொம்ப சேட்டக்கார அனாயிண்டிங்கா இல்ல குறும்பு பண்ற அனாயிண்டிங்கா? Some young people don't want to hear about the subject this night, so they are trying to escape. ஏதோ சில வாலிப பசங்க நைட்டா பிரசங்க கேட்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கலாட்டா பண்றாங்களா? Was it a naughty anointing? இது என்ன ரொம்ப குறும்புத்தனமான அபிஷேகமா? It was a beautiful victory anointing. Hallelujah. ரொம்ப அற்புதமான ஜெயத்தின் அபிஷேகம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Bible says, let the redeemed of the Lord say so. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்களாக என்று வேதம் சொல்லுது. That's the victory sound of Revelation. அதுதான் வெளிப்பாட்டின் ஒரு சுவிசேஷ கம்பீர சத்தம். Wonderful. ரொம்ப அற்புதமானது. Keep it up. அத தொடர்ந்து செய்யுங்க. You will go out there. நீங்க அங்க உங்க இடத்துக்கு போகும்போது Never forget this victory shout. இந்த ஜெயத்துக்கான கம்பீர சத்தத்தை மறந்துடாதீங்க. Jesus, 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 Hallelujah. Hallelujah. Wow. This is the way to keep the victory. இப்படிதான் நம்ம ஜெயத்தை காத்துக்கொள்ளணும். You shout victory, the devil has to run. நீங்க ஜெய கம்பீரத்தோட சத்தம் போட்டீங்கன்னா பிசாசு ஓடி போயிடுவான். You shout the word, devil has to run. நீங்க வேத வார்த்தை நீங்க சத்தம் போட்டீங்கன்னா பிசாசு ஓடி போயிடுவான். Name of Jesus, finished. இயேசுவின் நாமத்தை சொன்னா போதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. Wonderful. Hallelujah. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். God is good. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். Who wants to hear about family? எத்தனை பேருக்கு குடும்பத்தை குறித்து திருமண வாழ்க்கையை குறித்து கேட்கணும் About ஆசைப்படுறீங்க? marriage. திருமண வாழ்க்கையை குறித்து எத்தனை பேர் கேட்கணும் ஆசைப்படுறீங்க? About how to find the right person. சரியான நபரை எப்படி கண்டுபிடிக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுன்ற யாருக்கெல்லாம் தெரியணும் ஆசை? You know what the devil does? பிசாசு என்ன தெரியுமா பண்ணா? When you're married for many years, நீங்க பல வருஷம் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா he will still try to tell you married the wrong person. உங்ககிட்ட அப்பயும் வந்து சொல்லுவான், பாரு நீ தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்ட. We had such cases here. இங்க அப்படிப்பட்ட ஆளுங்க வந்திருந்தாங்க. The youngest such case was around 70. வயது ரொம்ப கம்மியா அப்படி ரொம்ப நினைச்சவங்க யாருன்னா 70 வயசு உள்ளவங்க. I said, to how many of you the devil has told you you married the wrong person? This 70-year-old sister was the first. நான் கேட்ட எத்தனை பேருக்கு பிசாசு வந்து நீங்க தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றான்னு கேட்டப்போ முதல்ல கை தூக்குனது 70 வயது ரொம்ப குமரிதான் ஒருத்தன் கை தூக்குனாங்க. I didn't know should I laugh or should I cry. எனக்கு சிரிக்கவா அழுகவான்னு தெரியாம போயிடுச்சு. You know, she was really serious. அவங்க உண்மையாகவே அதை சொன்னாங்க. She suffered all her life thinking this is the wrong man. அவங்க வாழ்நாள் எல்லாம் இது தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு சொல்லியே வருத்தப்பட்டு இருந்தாங்க. Condemning herself that she missed God's will. அவங்களே தன்னை குற்ற உணர்வுல போயிட்டாங்க. ஏன்னா நம்ம தேவ சித்தத்தை இழந்துட்டோம். Angry with the man that you are here with me, I don't want you. அப்புறம் கல்யாணம் பண்ண ஆளோட ஒரே கோபம். ஏன்னா ஐயோ எனக்கு நீ தேவையில்லாத ஆளு, நீ தப்பான ஆளுன்ற ஒரு எண்ணம். Children are already married. They say their house was a hell. அவங்க பிள்ளைங்களுக்குலாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது நரக மாதிரி இருந்துச்சுங்க எங்க வீடு. You know, I told her that's a lie of the devil. நான் சொன்னேன் உங்களுக்கு இது பிசாசுடைய பொய். We broke that lie of the devil. அப்படின்னு சொல்லி நான் அந்த இதை உடைச்சேன் அந்த பொய்யை. Hallelujah. Hallelujah. You know, when God allowed you to marry that person, ஆண்டவர் உங்களை அந்த நபரை திருமணம் பண்ண அனுமதிக்கும் போது didn't he know that you have a calling? அவருக்கு என்ன தெரியாதா உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குதுன்னு? Didn't he know that before? முன்னாடி அவருக்கு தெரியாதா உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு? Maybe you married as an unbeliever. ஒருவேளை நீங்க ஒரு அவிசுவாசி நீ கல்யாணம் And the பண்ணிட்டீங்க. devil is condemning you. பிசாசு உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். You were so selfish. ஓ நீ ரொம்ப சுயநலவாதி. You looked only at this and this and this. நீ இது அத மட்டும் தான் பார்த்த. You married the wrong woman. நீ தப்பான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட. Now you should divorce her. இப்ப நீ அவளை விவாகரத்து பண்ணணும். Marry another one who is good for the ministry. ஊழியத்துக்கு தகுந்த வேற ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. That's a big devil's lie. இது பிசாசுனுடைய பெரிய பொய். You know, God allowed you to marry that person. பாருங்க, ஆண்டவர் தான் உங்களை அந்த நபரை கல்யாணம் பண்ணும்படி அனுமதிச்சாரு.
There's one exception. Woohoo. There's one exception. அதுதான் அது Exception. அது தவிர்த்து Even as an unbeliever, you will hear, you will notice when there is a warning from God not to marry that person. That you will feel it, you will know it. ஒருவேளை ஒரு அவிசுவாசம் வெச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும் இது தப்பான ஆளு, நம்ம கல்யாணம் பண்ண கூடாது, உங்களுக்கே தெரியும். You will just not have peace. உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. There will be many signs. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். There will be people talking. அத குச்சி மக்களும் பேசியிருப்பாங்க. God will give you dreams. ஆண்டவர் கனவுங்களா பேசுவாரு. Even as an unbeliever. ஒரு அவிசுவாசியா நீ இருக்கும்போது கூட wow, ஆண்டவர் இப்படி பண்ணுவார். You know, there was a time I wanted to marry somebody. ஒரு நேரம் இருந்துச்சுங்க, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி இருந்துச்சு. I had this idea, maybe this could be a very good husband. நான் நினைச்சேன் ஒருவேளை ஒரு நல்ல கணவரா இருப்பாரு. He was a Muslim. அவர் வந்து ஒரு முஸ்லிம். I was just Lutheran, no, not born again. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி லுத்தரனா இருந்தேன். Can you imagine God gave me a dream? It was a vision. It was a vision. It was not only a dream, it was a vision. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாருங்க. Suddenly I saw a child in a hospital bed. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பத்திரியில வந்து ஒரு குழந்தை அப்படி படுத்திருக்கதை நான் பார்த்தேன். And I had married that man, that was our child. நான் வந்து அந்த ஆளை கல்யாணம் பண்ண மாதிரியும் அது எங்களுக்கு பிறந்த குழந்தையை போல அது ஒரு தரிசனம். And the doctors just told us we can do nothing, this child will die. அப்ப மருத்துவர் இப்படி சொல்றாரு, இந்த குழந்தைக்கு எதுவும் பண்ண முடியாது, அந்த குழந்தை மரிச்சு போயிரும்னு சொல்றாரு. I was just a Lutheran. அப்ப நான் லுத்தரனா தான் இருந்தேன். But somehow I knew we need God. ஆனா எப்படியோ எனக்கு தெரியும், எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, எனக்கு ஆண்டவர் தேவைன்னு. So I wanted to pray for the child. அதனால அந்த குழந்தைக்காக நான் ஜெபிக்க விரும்பினேன். I wanted, the bed was here, I wanted to take his hand, he was on the other side of the bed, I wanted to take his hand and pray. அந்த பக்கம் படுக்கை அந்த பக்கம் இருந்துச்சு, அந்த குழந்தையோட கையை எடுத்து நான் ஜெபிக்கணும்னு நினைச்சேன். In that dream or vision, somehow I very clearly knew this is a different God. ஆனா தரிசனத்துல பாத்தீங்கன்னா எப்படியோ எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கடவுள் அப்படின்னு. It was such a loneliness. அப்படிப்பட்ட ஒரு தனிமையை நான் உணர்ந்தேன். I felt like the most lonely person on the planet. இந்த பூமியிலே நான் மட்டும் தனியா விட்டு கைவிடப்பட்டது போல நான் உணர்ந்தேன். I dropped the whole thing. அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். I refused to marry him. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கல. See, God warned me and I obeyed him. பாருங்க, ஆண்டவர் எனக்கு எச்சரிச்சார், நான் அது கீழ்ப்படிஞ்சேன். There was nothing wrong with this man. அந்த நபரை குறித்து எந்த தவறான ஒரு காரியமும் இல்ல. Humanly very nice. மனித பிரகாரம் நம்ம சாதாரண பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன். But God said no. ஆனா ஆண்டவர் அது இல்லன்னு சொல்லிட்டார். Wrong person. அது தவறான ஆளுன்னு சொல்லிட்டார். If you had such strong signs and you didn't obey, உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அடையாளம் கொடுக்கப்பட்டு நீங்க அதை அது மீறினீங்கன்னா, then you could really be in trouble. அப்படினா நிச்சயமா நீங்க பிரச்சனையில இருப்பீங்க. But even then, அப்படி இருந்தா கூட, if you pray and you live a Christian life, நீங்க ஜெபித்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, you will be able to do your ministry. நீ உங்களால் நிச்சயமா ஊழியம் செய்ய முடியும். How much love and how much joy you will have in that family. ஆனா குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு சமாதானம் இருக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது. But the devil cannot stop you. ஆனா பிசாசு உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. But I'm sure there is not one such case here. ஆனா இங்க நீங்க இருக்கிற ஒருத்தர் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இல்ல. So God allowed you to marry that person. அதனால ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த நபரை திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. That means that person is okay for your life and for your ministry. அப்படினா உங்க வாழ்க்கைக்கும் நீங்க செய்ய போற ஊழியத்துக்கும் அந்த நபர் தான், அந்த பெண் சரியான ஆளு. Hallelujah. 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 I tell you, this one word can turn your life around completely. நான் உண்மையா சொல்றேங்க, இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்திரும். That 70-year-old sister understood, wow, the devil was lying to me all my life. அந்த 70 வயது அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்நாள் எல்லாம் பிசாசு தான் எனக்கு போய் சொல்லிட்டு இருந்திருக்கான். She said, devil, get out of my mind. அவங்க சொன்னாங்க, பிசாசே என் சிந்தனையில இருந்து நீ வெளியே போ. Now today I accept this man as my husband. அன்னைக்கு அவங்க தீர்மானம் எடுத்து சொன்னாங்க, இன்னைக்கு இவரை என்னுடைய கணவரா நான் ஏற்றுக்கொள்றேன். I receive him. அவரை ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னாங்க. I agree, I am married to him, this is the man God gave me. நான் ஒத்துக்கொள்றேன், இதுதான் இவரை தான் ஆண்டவர் எனக்காக நியமிச்சிருக்கார், கொடுத்திருக்காருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. Can you believe it? Now they sit and holding hands. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தான் உட்கார்றாங்க, உங்களால நம்பவே முடியாது. Now they sit and laugh together. அவங்க ரெண்டு பேரும் இப்ப உட்கார்ந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. They became so cute now. அவங்க பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகாயிட்டாங்க. But the devil stole their life with one lie. ஆனா பிசாசு ஒரு பொய்யை சொல்லி அவங்க வாழ்க்கையை திருடி வச்சிருந்தான். We will not allow that. நாம அதை அனுமதிக்க போறதில்ல. Amen. Amen. How many of you are married? எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? Okay.
Everybody eyes closed. எல்லாரும் கொஞ்சம் Everybody, hands down and eyes closed. கையை கீழே போட்டு கண்ணை மூடுங்க எல்லாரும். Anybody the devil told you you married the wrong person? யாருக்காவது பிசாசு நீ தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்னானா? Just do like this. அப்படி சொன்னவங்க, அப்படி ஆமான்றவங்க மட்டும் இந்த மாதிரி காமிங்க. தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு பிசாசு பொய் சொன்ன ஆள் மட்டும் கை காமிங்க. It's a lie of the devil. அது பிசாசுனுடைய பொய். It's a lie of the devil. அது பிசாசுனுடைய பொய். Just right now we will pray together. இப்பவே நாம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். Just say, Father, இப்பவே சொல்லுங்க, பிதாவே, in Jesus name, இயேசுவின் நாமத்தினாலே forgive me என்னை மன்னிச்சிருங்க. for believing the devil's lie. பிசாசுடைய பொய்யை நம்பினதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. Forgive me என்னை மன்னிச்சிருங்க இயேசுவே. for rejecting my spouse. என்னுடைய வாழ்க்கை துணையை நான் புறக்கணிச்சதுக்காக என்னை மன்னிங்க. Forgive me என்னை மன்னிங்க. for playing together with the devil பிசாசுனோட சேர்ந்து நான் விளையாடிட்டேன், அதுக்காக என்னை and மன்னிங்க. hurting my spouse. என்னுடைய வாழ்க்கை துணையை நான் காயப்படுத்திட்டேன். Right now, இப்பொழுதே I break this work of Satan. பிசாசுடைய கிரியை நான் உடைக்கிறேன். I accept and receive my spouse என்னுடைய வாழ்க்கை துணையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அவரை எனக்கு வேணும்னு சொல்றேன். as my God-given life partner. என் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணையாக நான் அவரை ஏற்றுக்கொள்றேன். My God-given ministry partner. எனக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு துணையாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I receive her, I receive him from the hand of God. தேவனுடைய கரத்திலிருந்து அவளையோ அவரையோ நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். Devil, you get out of my marriage. என்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து பிசாசி நீ வெளியே போ. Your time is over. உன்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. We are a family according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி அமைக்கப்பட்ட குடும்பம் நாங்கள். Me and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோவினால் கர்த்தரையே சேவிப்போம். Amen. Amen. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி இயேசுவே. You know what that son said? They're married already, the children. அந்த பையன் அவங்க மகன் என்ன தெரியுங்களா என்கிட்ட சொன்னாங்க? He said our house used to be hell. எங்களுடைய வீடு முன்னாடி பார்த்து நரக மாதிரி இருந்துச்சு. All my life. என் வாழ்நாள் எல்லாம் நரக மாதிரி தான் இருந்துச்சு. From childhood hell. சின்ன குழந்தையில இருந்தே நரகத்துல வாழ்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. After this school, ஆனா இந்த பரிசுத்த பாடசாலைக்கு அப்புறம் my mommy came back so changed. Now we have heaven at home. என்னுடைய அம்மா ரொம்ப மாற்றம் அடைந்து வந்தாங்க. இப்போ எங்க வீடு பரலோக மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. Hallelujah. Hallelujah. Your wife will say that. உங்களுடைய மனைவிகளும் அப்படிதான் சொல்ல போறாங்க. Your family members, whoever is around you, they will say, wow. உங்களுடைய குடும்பத்தினர் உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க உங்களை பார்த்து வாவ்னு சொல்ல போறாங்க. What a difference. என்ன ஒரு மாற்றம்னு சொல்ல போறாங்க. You used to get angry. நீங்க பொதுவா ரொம்ப கோபப்பட்டு இருந்தீங்க. You used to shout. நீங்க ரொம்ப சத்தம் போடுவீங்க. How many misunderstandings. எவ்வளவு உங்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளாத தன்மை இருந்துச்சு. We had to be so careful with you. ரொம்ப மத்தவங்க எல்லாம் உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுச்சு. Now you became such a loving son. இப்போ நீங்க ரொம்ப அன்பான மகனா மாறிட்டீங்க. Such an understanding child. நல்ல புரிந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளையா மாறிட்டீங்க. Extremely loving husband. Caring. ரொம்ப பராமரிக்கிற, ரொம்ப பாசம் காட்டுற, அன்பு காட்டுற ஒரு கணவரா மாறிட்டீங்க. Wonderful father. ரொம்ப அற்புதமான தகப்பனா மாறிட்டீங்க. Clear authority but full of love. நல்ல அதிகாரத்தை கரெக்ட்டா எடுத்துட்டீங்க, ஆனாலும் ரொம்ப அன்போடு கூட. There will be heaven in your home now. உங்க வீடுகள் இப்ப பரலோகமா மாற போகுது. Because we kick out the works of the devil. ஏனா பிசாசு கிரியைகளை எல்லாம் வெளிய பிடிச்சு தள்ளிட்டோம். Hallelujah. Hallelujah. Okay. How many of you had this situation? எத்தனை பேருக்கு இப்படி நம்ம சொல்ல போற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு? Wife says, I told you. உங்க மனைவி சொல்றாங்க, நான் உன்கிட்ட சொன்னேன். No, you never told me. அப்ப நீங்க சொல்றீங்க, இல்ல நீ. Yes, I told you. அவங்க மனைவி சொல்றாங்க, இல்ல நான் சொன்னேன். No, you never told me. நீங்க சொல்றீங்க, இல்ல நான் சொல்லவே இல்ல. Whatever I tell you is not important for you. உங்க மனைவி சொல்றாங்க, நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது உங்களுக்கு முக்கியமே இல்ல. You didn't tell me. உடனே நீங்க சொல்றீங்க, இல்ல நான் சொல்லல. Because you never listen to me. உடனே உங்க மனைவி சொல்றாங்க, நீ என்ன கவனிக்கிறதே இல்ல. ஐயோ, I'm listening to you. அப்போ நீங்க சொல்றீங்க, ஐயோ நான் உன்னை கவனிக்கிறேனாமா? You never listen to me. You don't love me. நீ என்ன கவனிக்கிறதே இல்ல, என் மேல அன்பு வைக்கிறதே இல்லன்னு சொல்றாங்க. ஐயோ, who can listen to all that nonsense you talk the whole day? அப்பா அவர் நீங்க சொல்றீங்க, ஐயோ நாளெல்லாம் நீ இப்படி பண்றதெல்லாம் யாரு பொறுத்துட்டு இருக்கிறது? Sounds like home. இது வீடு மாதிரி இருக்குதா? வீட்ல கேட்ட மாதிரி இருக்குதா? Does it sound like home? உங்க வீட்ல நடந்த மாதிரி இருக்குதா? You
You know, many problems are there பல பிரச்சனைகள் இருக்குது. because the brains of men and the brains of women are very different. ஏனா ஆண்களுடைய மூளையும் பெண்களுடைய மூளையும் ரொம்ப வித்தியாசமானது. We see the bodies are different. நான் பார்க்கிறோம் சரீரத்துல வித்தியாசம் இருக்குது. We know the emotions are different. நமக்கு தெரியும் உணர்ச்சிகள்ல வித்தியாசம் இருக்குது. But now they can study the brain and they have found out even the brains are very different. இப்ப மூளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க மூளையிலயும் ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு. Men, ஆண்கள், you like to have some excitement. உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப அப்படியே பரவசமா ஏதாவது நடந்தா பிடிக்கும். You like to have some challenge, some program, some project. ஏதாவது ஒரு வேலையோ இல்ல ஏதோ ஒரு சவாலோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். You like to drive your car or your bike very fast. உங்களுடைய பைக்கையோ காரையோ ரொம்ப வேகமா ஓட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Your wife will sit next to you and say slow, careful. உங்க மனைவி பக்கத்துலயே உட்கார்ந்து சொல்லுவாங்க மெதுவா பார்த்து ஓட்டுங்கன்னு. Correct? சரியா? It's a worldwide problem. அது உலகமெல்லாம் ஒரே பிரச்சனை தான். See, women are very different. பெண்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க. For a woman these things are not exciting. பெண்களுக்கு இப்படிப்பட்ட காரியம்லாம் ரொம்ப பரவசத்தை கொடுக்கிறது இல்ல. Watching cricket, கிரிக்கெட் உட்கார்ந்து பார்க்கிறது ஓன்னு இருக்கும். the man will be fully in it. ஆனா ஆண்கள் பாத்தீங்கன்னா அப்படியே முழுசா உள்ள போயிருவாங்க அதுல. And the woman will come. அந்த பெண் வருவாங்க. Please change the program. I want to see that novel. இவங்க சொல்லுவாங்க அந்த புரோகிராம் மாத்து நான் வேற பார்க்கணும். One time I heard Joyce Meyer say, ஒரு முறை ஜாய்ஸ் மேயர் சொன்னதை கேட்டேன் நானு. we only had real peace at home when I got my own TV. அவங்க சொன்னாங்க எனக்கு சொந்தமா நான் டிவி வாங்குன பிறகு தான் எங்க வீட்ல சமாதானமே வந்துச்சு. You know, a woman, ஒரு பெண், she will like to see one program, romantic and some talk, deep talk. பெண்களுக்கு எப்படிப்பட்ட நிகழ்ச்சி பிடிக்குமா அப்படியே ரொம்ப காதல் வயசு உள்ள இல்லனா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் ரொம்ப பிடிக்கும். People have to sit and look into each other's eyes and talk. She likes that. மக்கள் உட்கார்ந்து ஒருத்தரை பார்த்து அப்படியே பேசிட்டே இருக்கணும். அத பார்க்கிறதுக்கு தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். A man, ஆனா ஆண்களுக்கு there must be some car racing. ஏதாவது கார் ரேஸ் இருக்கணும். Then we have to catch some thief or some bad guy with some guns. இல்ல ஏதாவது துப்பாக்கி எடுத்து சுடணும், ஒரு திருடனை ஓடி போய் பிடிக்கணும். Completely opposite. அப்படியே பாத்தீங்கன்னா வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். Why is that? ஏங்க அப்படி? It's because the brains are so different. அது மூளையில வித்தியாசம். அதனால தான் அதுல எல்லாத்துலயும் வித்தியாசம். See, it's a universal thing. பாருங்க உலகம் எல்லாம் அதே மாதிரி தான். இதே When you கதை look தான். at small children, சின்ன குழந்தைங்கள கூட when they play, அவங்க விளையாடும் போது பாத்தீங்கன்னா Pavam, you know, I have the same problem. She ate poison, so her teeth are paining her. Pavam, be healed in Jesus' name. Be healed. When you see very small children play, சின்ன குழந்தைங்க விளையாடுறத பார்த்தா கூட the little girls, சின்ன பெண் பிள்ளைங்க and they will have some child and they will talking to the dog. அவங்க ஏதாவது பொம்மை வச்சிட்டு இருப்பாங்க, குழந்தை வச்சிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, நாய்கிட்ட பேசுவாங்க. Correct? அப்படிதானே? What will the little boy do? ஆனா பையன் என்ன செய்வான்? He will not talk much. அவங்க ரொம்பலாம் பேச மாட்டாங்க. சின்ன பையன் பாத்திருக்கீங்களா? He will not talk much. ரொம்ப பேச மாட்டாங்க. He will make many noises. ஆனா ரொம்ப சத்தத்தை கொடுப்பாங்க. The girl will not make noise. ஆனா பெண் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போட மாட்டாங்க. Talking. ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. What to do? என்ன பண்றது? God made us this way. ஆண்டவர் அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறாரு. You know, one evangelist from Kerala, what he told me? ஒரு சுவிசேஷர் கேரளால இருந்து இப்படி சொன்னாரு. The Bible says there was half an hour silence in heaven. வேதம் சொல்லுது பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதியா இருந்துச்சு. That was definitely before my wife reached there. அவர் சொன்னாரு அது கண்டிப்பா என் மனைவி போறதுக்கு முன்னாடி தான் இருந்திருக்கும்னு. You know, women talk 2 or even 3 times more words in a day than men. ஒரு நாள்ல 2 ல இருந்து 3% அதிகமா பெண்கள் வந்து ஆண்களோட பேசுறாங்க. You know why? ஏன் தெரியுங்களா? One lady told her husband, ஒரு அம்மா இப்படி அவங்க கணவர்ட்ட சொன்னாங்களா, Abhi, கணவரே, did you know I read it in the newspaper? உங்களுக்கு தெரியுமா நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். Women talk twice as many words in a day as men. பெண்கள் ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு அதிகமா வார்த்தைகளை பேசுவாங்களா ஒரு நாள்ல. You know what was the man's answer? உடனே அந்த ஐயா என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? கேட்டாரா? செகண்ட் சொன்ன So it's very clear we have to say things twice. அதனால நீ பாருங்க, அதனால தான் ரெண்டு தடவை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது.
No, one time we were looking at the contents of multivitamin tablets. மல்டிவிட்டமின் டேப்லெட் குறித்து தானே With my parents, we looked at the content. அதுல என்னெல்லாம் இருக்குன்றத நாங்க பார்த்துட்டு இருந்தோம் என்னுடைய பெற்றோர்களோட சேர்ந்து. And there's something called 50 plus. So when you cross the 50s, you should take some other vitamins that have a stronger dose, more vitamin. அங்க 50 plus னு சொல்லி ஒரு டேப்லெட் இருக்கு. அது 50 வயசுக்கு மேல இருக்கவங்க எடுக்கிறது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மல்டிவிட்டமின்லாம் சாப்பிட வேண்டியது. My father said, "Why is that? Why they put more vitamin when you get older?" அப்ப எங்க அப்பா கேட்டாங்க, "ஏன் நமக்கு வயதாகும்போது அதிகமா வைட்டமின் சாப்பிடணும்னு சொல்றாங்க?" I got an instant revelation. உடனே எனக்கு அப்ப உடனடியான ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. I said, because the old people forget to take them. நான் சொன்னேன், ஏன்னா வயதானவங்க அதை எடுக்க மாத்திரை எடுக்கவே மறந்துடுவாங்க. அதனால So in one day you give them double and triple dose. அதனால தான் ஒரே நாள்ல 2 மடங்கு 3 மடங்கு டோஸ் கொடுத்துறாங்கன்னு சொன்னேன். This is just something like that, no? இது அது மாதிரி ஒரு வேடிக்கையானது. So women talk much more. பெண்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா பேசுவாங்க. And sometimes that bothers men so much. சில வேளைகள் இந்த மாதிரி பேசுறதுனாலே ஆண்களுக்கு பயங்கர அது வந்து பிரச்சனையா இருக்குது. You know, the man who could not sleep the whole night because of one sentence you spoke to him before marriage. திருமணத்துக்கு முன்னாடி நீங்க பேசின ஒரு வார்த்தைனால ஒரு அந்த கணவரால நான் ராத்திரி எல்லாம் தூங்க முடியல. You know, in India it's difficult, but in our nations, no, our girls get so excited. Wow, I found a man who will talk about his emotions. இந்த இந்தியால வித்தியாசங்க. ஆனா எங்களுடைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு உரிய நபரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஓ அவரை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கணும், உணர்ச்சி அவர் என்ன உணர்ச்சி அவரோட உணர்ச்சியில குறித்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. I found a man who listens to me and who talks to me. Wow, all these women complain my husband doesn't listen to me. This man listens. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, திருமணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களும் கணவர் தான் பேசுறத கேட்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இவர் என்னமோ நான் பேசுறதெல்லாம் கவனிக்கிறாரே ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. And before marriage, திருமணத்துக்கு முன்னாடி she will say one sentence, ஒரு வார்த்தை சொல்லுவா, and he will think the whole night, ராத்திரி எல்லாம் dream about her. அது ராத்திரி எல்லாம் அதையே நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. After marriage, கல்யாணத்துக்கு அப்புறம், before she finishes one sentence, he's already asleep. ஒரு வரி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொரட்ட சத்தம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. You know what a terrible pain and disappointment this is for a lady. பாவம், ஒரு பெண்ணுக்கு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு வேதனை கொடுக்க தெரியுங்களா? But there is a reason for that. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. You know, this reason is in the Bible. It's in the way God created men and women. அது அந்த காரணம் வேதத்துல இருக்குது. அப்படிதான் ஆண்டவர் ஒரு ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. Because God made man, when Adam was created, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது God immediately gave him a job. ஆண்டவர் உடனே அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். To tend and to keep the garden. ஆண்டவர் வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கும்படியாக அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். To give names to all the animals. எல்லா மிருகங்களுக்கும் பேரிடும்படியான ஒரு வேலையை கொடுத்தார். Adam immediately got a job. ஆதாமுக்கு உடனே ஒரு வேலை கிடைச்சிச்சு. When Eve was created, ஆனா ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட போது what was her job? அவளோட வேலை என்னவா இருந்துச்சு? She was immediately brought to the men. உடனே ஏவாள் வந்து ஆதாம் கிட்ட கொண்டு வரப்பட்டா. See, it is like God directed man's eyes toward outside, toward the job, toward the world. ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆணுடைய கண்ணை வேலையை நோக்கி அந்த பக்கமா அவர் திருப்பி இருந்தார் எடுத்த உடனே. And he directed women's eyes toward the men, toward the husband. ஆனா பெண்ணை சிருஷ்டித்த உடனே அவருடைய கண்களை நேரா அவன் கணவன் பக்கமா தான் திருப்பினார். Wow. So that could be very beautiful, but it can be also very horrible. அது ரொம்ப அழகாவும் இருக்கு கேட்க, ஆனா அது ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாவும் இருக்குது. I taught a little bit in Soul Ties. You remember the Soul Ties CD? நான் ஏற்கனவே அது ஆத்ம பிணைப்புல கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். See, when a woman really is a helpmate according to the plan and will of God, ஆண்டோட சித்தத்தின்படி திட்டத்தின்படி உண்மையாவே பெண்கள் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு ஏற்ற துணையா சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. she is the greatest blessing. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். How does she do that? அது எப்படி அவங்க செய்றாங்க? She keeps Jesus first. இயேசுவை முதலிடத்துல வெச்சு she refuses to make her husband an idol. கணவரை விக்கிரகமா மாத்துறதுக்கு அவங்க ஒரு நாள் ஒத்துக்காம இருக்கும்போது, because women were created like that, directed to be brought to the men, we are in a very big danger of making our husband our idol. ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்த உடனே ஆதாம்கிட்ட கொண்டு வந்தனால பெண்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. உடனே ஒரு ஆத்ம பிணைப்புல அவன் கணவர்கிட்ட மாற்றுறது.
But praise God, we shall know the truth shall set us free. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு சத்தியம் தெரியுமோ சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். If we develop the soul tie with the husband, இப்ப கணவரோட கூட ஒரு ஆத்ம பிணைப்பு ஒருவேளை வந்துருச்சு we வெச்சுக்கோங்க, will be all the time drawing love from him. நாளெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்ட்ட இருந்து அன்பு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டே நினைச்சிட்டு இருப்பாங்க. Husband will get so irritated அதனால கணவருக்கு ரொம்ப எரிச்சலாயிரும். because deep inside he feels something is wrong. ஏன்னா உள்ள ஆழமா வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்றத அவர் உணர்றாரு. Then you know what he will say? அப்புறம் என்ன தெரியுமா அந்த கணவர் சொல்லுவாரு? This woman is just too demanding. ஐயோ இந்த பொண்ணு ரொம்பவே என்ன ரொம்ப என்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கறா. Have you heard that? நீங்க கேள்விப்பட்ட Too demanding? ரொம்ப எதிர்பார்க்கறா. All the time she wants me, she wants my time, all the time nagging me. எப்ப பார்த்தாலும் நை நை நைன்னு எனக்கு இது வேணும் எனக்கு வேணும் 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 வேணும்னே கேட்டுட்டு இருக்கறா. He's right. அப்படி சொல்றது சரிதான். Because when she has this soul tie relationship with him, the marriage is actually under the curse. ஏனா இந்த அம்மாவுக்கு கணவரோட கூட ஒரு ஆத்ம பிணைப்பு வரும்போது ஏற்கனவே திருமண வாழ்க்கை ஒரு சாபத்துக்குள்ள போயிருது. What does the curse from Genesis chapter 3 say? ஆதியாகமம் 3 அதிகாரத்துல இருந்து இருக்கிற சாபம் என்ன சொல்லுது? For the woman it says your desire shall be for your husband and he shall rule over you. பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்கு உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும் அவன் உன்மேல் ஆளுகை செய்வான். So when we women put all our desire on our husband, பெண்களாகிய நாங்க கணவர் மேல முழு ஆசீனம் வைக்கும்போது we force him to also come into that cursed kind of relationship and to rule over us. அந்த கணவரையும் இந்த சபிக்கப்பட்ட ஒரு உறவுக்குள்ள கொண்டு வந்து அவர் மேல ஆளுகை அதனால அவர் ஆளுகை செஞ்சறாரு. When we put our desire on Jesus, எப்ப நாங்க இயேசுவின் மேல முழு ஆசை வைக்கிறோமோ, who is the bishop and overseer of our souls, நம்முடைய ஆத்தும மணவாளன் நம்ம ஆத்தும பாதுகாவலர், who is our first love, அவர்தான் நம்மளுடைய முதல் அன்பு. if we keep our desire there, நம்முடைய ஆசை எல்லாம் அவர் மேல வைக்கும்போது then we can fulfill our role as helpmate. அப்ப ஏற்ற துணை அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு எதுக்காக ஆண்டு உருவாக்குனாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவோம். And then our husband can be a healthy authority over us. அப்பதான் கணவன்மார்களும் ஒரு ஆரோக்கியமான அதிகாரத்துக்குள்ள அவங்க நமக்கு மேல அப்படி இருப்பாங்க. Very big difference. அது பெரிய வித்தியாசங்க. You know, many churches teach no the husband should rule over the wife. பல சபைகள்ல என்ன சொல்லி தராங்கன்னா ஆண்கள் கணவர் வந்து மனைவியை வந்து ஆளுகை செய்யணும்னு. But that's the curse. Genesis chapter 3 is the curse. அது ஒரு சாபம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாபம். What is the difference? என்னங்க வித்தியாசம்? Rule over the wife, push her down. மனைவி கீழே படிச்சு தள்ளி மேல ஒரு ஆளுகை செய்யறது, ஆண்டு கொள்றது, it's a bad thing. அது வந்து ஒரு மோசமான விஷயம். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He loved the church so much that he gave his life for her. சபையை ரொம்ப அதிகமா நேசிச்சதுனால தன்னுடைய சொந்த ஜீவனையே சபைக்காக கொடுத்தார். That's what the Bible requires of a husband. அததான் ஒரு கணவன் கிட்ட வேதம் எதிர்பார்க்குது. That's the kind of authority, the authority that lays down the life to protect the other person. மற்றவர்களை பாதுகாக்கிறதுக்காக தன் வாழ்க்கையவே விட்டு கொடுக்கிற, வாழ்க்கையை பணைய வைக்கிற ஒரு அதிகாரத்தை தான் வேதம் சுட்டி காட்டுது. Wow. Wow. We women have to honor our husbands. That's the Bible, no? Respect and honor. பெண்களாகிய நாங்க வந்து கணவரை கனப்படுத்தணும், அதுதான் வேதம் சொல்லுகிறது. So that is there, we have to do that. அத நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஏனா அப்படி சொல்லப்பட்டிருக்குது. And the devil likes to attack women in that area that we don't respect the husbands. கணவரை மதிக்காதபடி பிசாசு அந்த பகுதியில பெண்களை தாக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவான். But you know some husbands, ஆனா சில கணவன்மார்கள் you have to submit. அவங்க சொல்லுவாங்க நீ என்ன கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். You have to respect me. நீ என்ன மதிச்சு தான் ஆகணும். It never works in that way. அப்படி சொன்னீங்கன்னா அது ஒரு நாள் நடக்க போறது இல்ல. You know when you behave like Jesus, நீங்க இயேசுவை போல நீங்க நடந்தீங்கன்னா your wife will honor you. உங்களுடைய மனைவி நிச்சயமா உங்களை கனப்படுத்துவாங்க. Hallelujah. Hallelujah. If you show the Christ-like nature, நீங்க இயேசுவினுடைய சுபாவத்தை, கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துனீங்கன்னா she will be so impressed by you. அவங்க நிச்சயமா ரொம்ப உங்களால தொடப்படுவாங்க. She will love you, she will honor you. நிச்சயமா உங்களை நேசிப்பாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க. Amen. Amen. Sometimes the devil likes, you know, marriage should be the closest relationship and the greatest joy for you. உங்களுக்கு திருமணம் தாங்க ரொம்ப நெருக்கமான உறவு, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதா இருக்கணும். And the devil likes to use it against you. பிசாசு அத தான் உங்களுக்கு விரோதமா பயன்படுத்த முயற்சி பண்ணுவான். Devil is defeated. ஆனா பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். There could be some times, we just have such a case right now, I told you. உங்களுக்கு நான் இப்ப சொன்னேன்ல அந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்க. Where this wife just wants to do her own thing. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அந்த மனைவி தான் நினைச்சத செய்யணும்னு நினைக்கிறவங்க. Okay, praise God. Okay, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know this pastor, there were some complaints about him even from church members. அந்த போதகர், அந்த அம்மாவுடைய கணவர் போதகர் இருக்கார்ல, அவரை குறித்து சில குறைகள் இருக்கு அவங்க சபை மக்களே சொன்னாங்க. So in this whole situation God can also
improve him. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து அவரையும் கொஞ்சம் மாற்றுவார். Whatever happens to us in our life, we can use it for improvement. நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அது நாம இன்னும் நல்ல மேன்மைப்படுவதற்காக நாம் பயன்படுத்திக்க முடியும். Amen. Amen. We will keep showing the character of Jesus. நாம தொடர்ந்து இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். And the time will come நேரம் வரும் when that person will break down. அந்த ஆள் வந்து உடைக்கப்படுவார். You know Smith Wigglesworth? உங்களுக்கு தெரியுமா ஸ்மித் விகில்ஸ்வர்த்? Raised 23 people with his own dead people with his own hands. தன்னுடைய சொந்த கையினால 23 செத்த பிணத்தை உயிரோடு எழுப்பினார். He was a very cruel guy. அவர் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆளா இருந்தாரு. He used to very much torture his wife. அவங்க மனைவியை வந்து ரொம்ப பயங்கரமா கொடுமைப்படுத்துவாராம். He didn't want her to go out to meetings. கூட்டத்துக்கு வெளியே போறது கூட அனுமதிக்க மாட்டாராம். But she would go. ஆனா அவங்க அந்த அம்மா போவாங்க. She said, I have to obey the Lord more. அவங்க சொல்லுவாங்களா நான் ஆண்டவருக்கு ரொம்ப அதிகமா கீழ்ப்படியணும். So sometimes சில வேளைகள்ல he would lock the house. வீட்டை பூட்டிடுவார் அவர். So when she came back in very cold climate, அங்க ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம், அங்க வெளிய திரும்பி வரும்போது she has to sit outside. அவங்க வெளிய தான் உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்குமா. So one morning ஒரு நாள் காலையில he opened the door, the back door. அந்த பின்னாடி கதவை திறக்கும்போது see, this woman didn't want to put shame on him. பாருங்க அந்த அம்மாவுக்கு வந்து இவர் அவமானப்படுத்த விரும்பல. Instead of sitting in the front door, அதனால முன்னாடி கதவுல உட்கார்றதுக்கு பதிலா secretly she went behind the house and she was sitting in the back. அவங்க ரகசியமா பின்னாடி வழியா போய் பின்னாடி கதவு கிட்ட உட்கார்ந்துட்டாங்களாம். It was so cold, she was frozen, she was like stiff, she was shivering, she couldn't move. அப்படி பயங்கர குளிர்ல அப்படியே விரச்சு போய் உட்கார்ந்திருந்தாங்களாம். When he opened the door, அவங்க கதவை திறக்கும்போது like that she fell into the kitchen. அப்படியே அவ விரச்சு போய் அப்படியே கட்ட மாதிரி கீழே விழுந்துட்டாங்க கிச்சனுக்குள்ள. What she did? அவங்க என்ன தெரியுமா பண்ணா? She said, good morning darling. அவங்க அம்மா சொன்னாங்களா good morning darling. And she tried to move her legs little bit, tried to stand up. எப்படியோ கொஞ்சம் கை கால அசைக்க பார்த்து எப்படியோ எழும்ப முயற்சி பண்ணாங்களாம். And she went to the oven and she made to the stove and she made breakfast for him. அப்புறம் எழும்பி போய் அவருக்காக காலை உணவை தயாரிச்சாங்களாம். Wow. Wow. Not only one time. ஒரு முறை இப்படி இல்லைங்க. It happened many times. பல வேளைகள் இந்த மாதிரி நடந்துச்சாம். Until finally he broke down. கடைசியா அவர் உடைக்கப்பட்டாரு. This is how Smith Wigglesworth became Smith Wigglesworth. ஆமென். இப்படிதாங்க ஸ்மித் விகில்ஸ்வர்த்தா மாறினார். Hallelujah. Hallelujah. So when we show the character of Jesus, நாம இயேசுவுடைய சுபாவத்தை காட்டும்போது time will come that person will break down. நேரம் வருங்க அந்த மற்ற நபர் உடைக்கப்படுவார். Amen. Amen. And both of them had a very powerful ministry. Both of them are known worldwide. அவங்க ரெண்டு பேருமே பாருங்க வல்லமையான ஊழியம் செய்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றாங்க. Amen. Amen. Whatever the devil tries for evil, பிசாசு எதெல்லாம் தீமைக்காக செய்றானோ you will turn it around for good. நீங்க அத நன்மைக்காக மாற்றுவீங்க. Amen. Amen. You will have an extremely blessed marriage. உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு திருமண குடும்ப வாழ்க்கை இருக்க போகுது. Hallelujah. Hallelujah. Okay, so we already said that women talk so much more than men. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆணை விட பெண்கள் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. You know that creates so much pain for a woman. அது பெண்களுக்கு பாருங்க ஒரு பெரிய வேதனையை கொடுக்குது. Women need to talk. பெண்களுக்கு பேச வேண்டிய தேவை இருக்குது. Very funny creatures. ரொம்ப வேடிக்கையான சிருஷ்டிப்பு அவங்க. Our brain எங்களுடைய மூளை is smaller than a man's brain. Very sorry. அது ஆணுடைய மூளையை விட ரொம்ப சின்னதுங்க. ரொம்ப சாரி. Very sorry. ரொம்ப சாரி. But ஆனா our brain is more tightly packed than a man's brain. ஆணோட மூளையை விட பெண்ணோட மூளை ரொம்ப நெருக்கமா இருக்குது. That means we have the same amount of brain and everything is closer together, so our brains are much faster. Sorry men. பாருங்க அதே கொள்ளளவு உள்ளதான், அதே அளவுதான். ஆனா ரொம்ப சின்ன இடத்துல அப்படியே ரொம்ப அடைக்கப்பட்டிருக்கு நெருக்கமா. அதனால ரொம்ப வேகமா செயல்படுது உங்களை விட பெண்களுடைய மூளை. In Germany we have a saying. ஜெர்மனில இப்படி சொல்லுவாங்க. Before a man can even pronounce the word sausage or the man word whatever chapati, before the man can even pronounce it, the woman already ate it. ஆண் வந்து சப்பாத்தின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பெண்கள் சாப்பிட்டு முடிச்சிருவாங்களாம். We are very fast. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா பெண்கள் செயல்படுவாங்க. Very quickly we will have many ideas and we want to do many things. பல காரியங்களை பல திட்டங்களை ரொம்ப வேகமா செஞ்சிருவாங்க. So that can be a blessing, but it can also be a problem. அது வந்து ஒரு ஆசீர்வாதமும் இருக்கலாம், இல்ல ஒரு பிரச்சனையும் கொண்டு வரலாம். So our brains are very different. அதனால எங்களுடைய மூளை ரொம்ப வித்தியாசமானது. And we have so many connections. அது மட்டும் நிறைய தொடர்புகள் இருக்கு எங்க மூளையில. So a woman connects everything in her brain. அதனால ஒரு பெண் பாத்தீங்கன்னா மூளையில எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பாத்துருவாங்க. A man, ஆனா ஆணுக்கு when you give
one task to a man, he will use one area of his brain and he will nicely finish the one task. ஒரு வேலையை ஒரு ஆண் கிட்ட கொடுத்தோம்னா அந்த வேலையை மூளையில இருக்கிற ஒரு பகுதி மூலமா முழுசும் செஞ்சு முடிச்சிருவாங்க. Scientists can measure that nowadays, you know, no? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்றாங்க. They will put some electrodes and they will check how much oxygen the brain uses and how hot it gets and everything. மூளையில வந்து எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளவு ஆக்ஸிஜன் மூளை வந்து ஒரு வேலை செய்ய பயன்படுத்துது அப்படி எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு எழுதிறாங்க. So they can find out which area of the brain is doing a job. அதனால எந்த பகுதி மூளையில இருக்க எந்த பகுதி இந்த வேலையை செய்துன்றதை உங்களால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். Men, one area. ஆண்கள் ஒரு வேலையை ஒரு மூளையின் ஒரு பகுதியை பயன்படுத்தி தான் செய்றாங்க. A woman, when you give her the same job to do, அதே வேலையை ஒரு பெண்ணு கிட்ட கொடுத்தீங்கன்னா 5 different areas. மூளையில 5 வித்தியாசமான பகுதிகளை பயன்படுத்தி அதே வேலையை அவங்க செய்வாங்க. For one job, she connects so many areas of her brain. ஒரே வேலையை செய்யறதுக்கு மூளையில இருக்க பல பகுதிகளுக்கு தொடர்படுத்திப்பாங்க. You know how you find out this problem? நீங்க எப்படி தெரியுமா இந்த பிரச்சனை கண்டுபிடிக்கிறீங்க? You want to talk to your wife. உங்க மனைவி கிட்ட நீங்க பேசணும். You come home from ministry, you're very very tired. நீங்க ஏதோ ஊழியத்தை முடிச்சு ரொம்ப களைச்சு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. Your wife was at home the whole day. நாளெல்லாம் உங்க மனைவி உங்க வீட்ல இருக்காங்க. What happens? என்ன நடக்குது? What is your desire? உங்களுடைய ஆசை என்ன? Let nobody talk to me. யாரும் என் கூட பேசாம வந்தா ரொம்ப சந்தோஷம்னு வரீங்க. Let me get home. இப்ப வீட்டுக்கு போறேன். Put my legs up. போய் காலை மேல தூக்கி போட்டு Take the newspaper. ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து or switch on the TV. இல்ல டிவியை போட்டு just relax. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Correct. கரெக்ட்டா? But when you come home, ஆனா நீங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே what happens? என்ன நடக்குது? It was before the half hour of silence in heaven. அது வந்து அரை மணி நேரம் அமைதியா இருக்கும்னு பரலோகத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது போல இருக்கும். There's a wife. அங்க மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க வீட்ல. Oh, darling, how was it? How was your day? What happened today? What did he say and what did she do and what did she dress and what did you eat? எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. டார்லிங் எப்ப வந்தீங்க? அங்க என்ன பேசுனீங்க? அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க என்ன சொன்னாங்க? What did you eat? என்ன சாப்பிட்டீங்க? What did she wear? அவங்க என்ன Dress போட்டுருந்தாங்க? From beginning to end everything. ஆதில இருந்து அந்த வரைக்கும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. Correct? ஆமாவா? Is it only the German women? It's also the Indian women. ஜெர்மன் பெண்கள் மட்டும் தான் அப்படியே இல்ல இந்திய பெண்களும் அப்படிதானா? So you are tired and you get really irritable. நீங்க ரொம்ப களைச்சு போயிடுறீங்க அதனால உங்களுக்கு எரிச்சல் வந்துருது. So you really have to think to remember what did I eat? நீங்க உண்மையிலே ரொம்ப யோசிச்சா சொல்லணும் நான் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு. So she wants to know I ate a salad and I ate this. I hope you ate a salad. I ate this one. I didn't put sugar into the tea. And this was very hot. This was cool. This was all very nice. அவங்க நினைப்பாங்க சாலட் சாப்பிட்டாங்க டீ சக்கரை போடாத டீ இது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லணும்னு. She wants to know how you felt. Did you enjoy it? நீங்க நல்லா அனுபவிச்சு சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்க எதிர்பார்க்கறாங்க. You will think about what did I eat? நீங்க யோசித்து பாப்பீங்க நான் என்ன சாப்பிட்டேன்? Yeah, there was some rice and there was some chicken. ஆமா கொஞ்சம் சோறு இருந்துச்சு கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. And she will feel hurt. உடனே அவங்களுக்கு ரொம்ப காயமாயிரும். Because you didn't clearly describe. ஏன்னா நீங்க ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லல அவங்களுக்கு. She will feel rejected because you don't want to explain to her how was your day. இன்னைக்கு எப்படி நாள் இருந்துச்சுன்றதை நீங்க அவங்களுக்கு விளக்க விரும்பாதனால அது அவங்க ரொம்ப புறக்கணிச்சது மாதிரி உணர்வாங்க. You know, I was just now noticing with the Germans. இப்பதான் நான் வந்து ஜெர்மன் அவங்க வந்திருக்காங்களா அவங்க நான் பார்க்கறேன் அத. They asked me the question about the Mr. Dog. மிஸ்டர் டாக் பத்தி அவங்க கேட்டாங்க. Oh, there was a very nice dog. We liked him very much. What happened to him? அவங்க கேட்டாங்க ரொம்ப நல்ல அருமையான ஒரு நாய் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. I could have just told them he died. நான் வந்து செத்து போயிடுச்சுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். I didn't tell that. ஆனா நான் அப்படி சொல்லல. I told the whole story how he got this disease and that disease and we helped him like that and we did this operation with that medication and the Germans were looking. நான் வந்து நேரடியா சொல்லாம இந்த வியாதி வந்துச்சு அந்த வியாதி வந்துச்சு இந்த மருந்து கொடுத்தேன் அந்த மருந்து கொடுத்தேன் இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் எல்லா கதையும் சொன்னேன். So I said, okay, sorry, they are men. Okay, he died. Finished. அப்புறம் அவங்க அப்படியே திருப்பி பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சு ஓகே அவங்க ஆண்கள் அப்படி சொல்லிட்டு அது செத்து போயிடுச்சு அப்படி சொன்னாங்க. I noticed that I'm a woman, you know. அப்பதான் நான் பெண்ணா இருக்கறனால இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டேன்னு அவங்களுக்கு தெளிவா ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். You know, we women we are multitaskers. பாருங்க பெண்கள் வந்து பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்வாங்க. We have to be. அப்படிதான் இருக்கணும். Because we have to take care of the children. ஏனா பிள்ளைகளை பார்க்கணும். So while we are cooking, அதனால சமைக்கும்போது we might have to answer the phone. It is ringing. உடனே நம்ம தொலைபேசிக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். At the same time somebody is talking over there. அதே நேரத்துல அங்க யாராவது பேசிட்டு
இருப்பாங்க. 3 children are playing in different places. இல்ல 3 பிள்ளைங்க வேற வேற இடத்துல விளையாடிட்டு So இருக்கும். our brain must be able to connect very quickly. அதனால எங்களுடைய மூளை சீக்கிரமா பாத்தீங்கன்னா பல இடத்தை வந்து தொடர்பு கொள்ள வேண்டி இருக்குது. A man, ஆனா ஆணுக்கு he will sit and do one thing. உட்கார்ந்து ஒரு வேலை தான் செய்வாங்க. Only one thing. ஒரே வேலை. He will fully concentrate and very deeply go into that. ஒரே வேலையில முழு கவனம் செலுத்தி ரொம்ப ஆழமா போயிடுவாங்க. And when you come and disturb him, it's a very big disturbance. நீங்க இடையில வந்து நீங்க அவங்கள தொந்தரவு படுத்தினா அது பெரிய தொந்தரவா இருக்கும் உங்களுக்கு. How many of you have noticed? எத்தனை பேர் இத கவனிச்சிருக்கீங்க? When you talk to a man while he is driving a car or a bike, he can miss the right exit, he can go some wrong way. ஒரு ஆணு கிட்ட அவர் வண்டி ஓட்டும்போது நீங்க பேசிட்டே வந்தீங்கன்னா அவர் தப்பான வழியில போயிடுவாரு. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? Have you seen it? Have you ever seen a woman taking a wrong way because you talk to her when she's driving? Never. அதே மாதிரி ஒரு பெண் வண்டி ஓட்டும்போது நீங்க பேசுனீங்கன்னா அவங்க தப்பான வழியில போய் நீங்க பார்த்திருக்கீங்களா? Because a woman has so many connections, so much white matter which is the connecting matter in her brain. மூளையில இருக்கிற white matterன்ற காரியம் தான் ஒண்ணோட ஒண்ணு தொடர்பு படுத்துறது. அது ரொம்ப அதிகமா இருக்குது பெண்களுக்கு. அதனால சீக்கிரத்துல ஒண்ணோட ஒண்ணு தொடர்பு படுத்தி பாத்துறாங்க. So a woman wants to talk and needs to talk. அதனால பெண்களுக்கு பேசணும்னு இருக்கும், அவங்களுக்கு பேசுறது தேவை. And the way a woman talks. அவங்க பேசுற விதம் இருக்கு பாருங்க. Poor men. பாவங்க ஆண்கள். They want to concentrate on one thing. ஒரு வேளையில முழு கவனம் செலுத்தணும்னு நினைப்பாங்க. You know, somebody said, சில சொன்னாங்க, the brain of a man ஒரு ஆணுடைய மூளை is like a wafer. You know the wafer, like a biscuit with the compartments? அது வந்து வேஃபர் பிஸ்கட் தெரியுங்களா? அது மாதிரி. He will open one compartment, think inside this compartment, close it and then go to the other compartment. நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு நேரத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போய் என்ன இருக்குதோ அதை செய்து முடிச்சிட்டு அதை முடிச்சிட்டு தான் அடுத்த கம்பார்ட்மென்ட்க்கு தாவுவாங்க. Okay, now I'm thinking about the child in this child's school. I'm thinking about the subject. I'm fully thinking this subject. Okay, close it. Now we can think about the mother-in-law. This is this subject. இப்ப வந்து நான் நினைக்கிறதுல என் பிள்ளைய பத்தி அவங்க படிப்பை பத்தி, அதனால இத முதல்ல நான் முடிச்சுக்கிறேன். இத முடிச்ச பிறகு அடுத்த சப்ஜெக்ட் மாமனாரை பத்தி யோசிக்கலாம், மாமியாரை பத்தி யோசிக்கலாம். A woman's brain ஆனா பெண்ணோட மூளை is like a whole plate full of spaghetti. அது வந்து ஒரு பிளேட்ல இருக்க நூடுல்ஸ் மாதிரி. You want to talk one subject. ஒரு சப்ஜெக்ட் பேசணும்னு நினைப்பாங்க. You take one noodle and lift it. ஒரு நூடுல் எடுத்து இப்படி காமிப்பாங்க. What will happen? என்ன நடக்கும் ஒரு நூடுல் எடுக்கும்போது? நிறைய சேர்ந்து வரும். The whole big thing comes out. எல்லாம் பெருசா எல்லாம் சேர்ந்து வரும் கூட. You know, in the beginning of our marriage, my husband has 7 sisters and 1 mother, only 1 father, 1 brother. என்னுடைய கணவர் பாருங்க 7 சகோதரர்கள் பிறந்திருக்காங்க, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தம்பி. So I really thought that I marry a specialist in women. அப்ப நான் நினைச்சேன் பெண்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ஒருத்தரை நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம். After marriage she had so many shocks. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல அதிர்ச்சிகள் காத்திருந்துச்சு அவருக்கு. He said, "Are you poor men? Now I understand them." அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் சொன்னாங்க, அண்ணா ஐயோ பாவ ஆண்கள், இப்ப தெரியுது அவங்களுடைய நிலைமை எனக்கு. You know, because men will always say, "Oh, we cannot satisfy this wife, we cannot satisfy this woman." ஏனா எப்பவுமே ஆண்கள் என்ன சொல்வாங்க, ஐயோ இந்த மனைவி திருப்திப்படுத்தவே முடியாது எந்த விஷயத்திலயும். That's a lie. ஆனா அது ஒரு பொய். It's actually very 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 easy to satisfy a woman. ஆனா ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறது ரொம்ப 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 சுலபங்க. Who wants to know the secret? யாருக்கு இந்த ரகசியத்தை தெரியும்னு நினைக்கிறீங்க? Somebody wants to know how to satisfy a woman? மனைவியை எப்படி திருப்திப்படுத்துறது, சந்தோஷமாக்குறது யாருக்கா தெரியணும் ஆசைப்படுறீங்களா? Very easy, very easy. அது ரொம்ப சுலபங்க. You just have to be the very best friend to her. நீங்க ரொம்ப சிறந்த நண்பரா இருக்கணும் அவருக்கு. And you have to be very romantic, the very best lover. அது மட்டும் இல்ல ரொம்ப நல்ல ஒரு காதலரா இருக்கணும் அவங்களுக்கு. And you also have to be the very best counselor. அது மட்டும் இல்ல நல்ல ஆலோசகராவும் இருக்கணும். And you have to be the best houseman who can repair everything in the house. அது மட்டும் இல்ல வீட்டை நல்லா ரிப்பேர் பண்ற ஒரு ஆளாவும் இருக்கணும். You also have to be the very best driver. நீங்க நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. Then you also have to be the very best storyteller, because sometimes she would like to hear some romantic stories. நல்ல கதை சொல்றவங்களா இருக்கணும். ஏன்னா சில வேளை அவங்களுக்கு நல்ல ஒரு கதைகளை கேட்கணும் விரும்புவாங்க. Of course you have to be the best provider and bring a good paycheck home. அது மட்டும் இல்லைங்க, நல்லா அவங்களுக்கு பராமரிக்கிறவங்களா இருக்கணும், எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். Then of course you should never ever forget one birthday or one anniversary. ஒரு பிறந்த நாளையும் மறக்க கூடாது, ஒரு திருமண நாளையும் மறக்க கூடாது.
Then also, of course, you must have a very good color memory because you must remember yesterday she wore this sari and today this sari. கலர் எல்லாம் ரொம்ப ஞாபகத்துல வச்சுக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா நேத்து என்ன புடவை கட்டினாங்க, இன்னைக்கு என்ன புடவை கட்டினாங்க நீங்க கரெக்டா சொல்லணும். And you must have very good, clear, keen eyes to notice when she cut her hair. அவங்க முடி வெட்டி இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்க கண்ணு ரொம்ப தெளிவா தெரியணும். So it's actually very, very, very easy to make a woman happy. இந்த மாதிரி ரொம்ப சுலபங்க உங்க மனைவியை நீங்க சந்தோஷப்படுத்துறது. It's just about 100 points, very easy. ஒரு 100 பாயிண்ட் தான். From time to time you have to bring some flowers or some chocolates. அடிக்கடி பாத்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி தரணும், பூ கொண்டாந்து கொடுக்கணும். Very easy to make a woman happy. அப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க மனைவியை நீங்க சீக்கிரமா சந்தோஷப்படுத்திடலாம். Are you happy? சந்தோஷமா? But actually it's very easy to make a man happy also. ஆனா ஆணை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சுலபங்க. Ladies, you want to know how to make a man happy? பெண்களுக்கு தெரிய ஆசையா? Very easy. ரொம்ப ஈஸிங்க. Just leave him alone. அவரை கொஞ்சம் தனியா விடுங்க. You know what happens when you want to talk, husband and wife, you want to talk one subject. கணவன் மனைவி ஒரு சப்ஜெக்ட பேசணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. And the woman takes the one noodle. ஆனா பெண் பாத்தீங்கன்னா ஒரு நூடுல கையில எடுத்துட்டாங்கன்னா and she starts talking. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா poor husband. பாவங்க கணவர். You know, he really tries to follow her. அவர் உண்மையாவே அவங்க என்ன பேச வராங்கன்றது கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. But remember, her brain, his brain is a wafer. ஆனா கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, உங்க கணவருடைய மூளை வந்து ஒரு வேஃபர் மாதிரி. So she starts talking this subject. அதனால மனைவி வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. But what to do? The other noodle also came, so she has to jump to that subject. ஆனா என்ன பண்றதுங்க, ஒரு விஷயத்தை எடுக்கும்போது இன்னொன்னு வந்திருக்கு நூடுல்ஸ் மாதிரி, அதனால அடுத்த சப்ஜெக்ட் தாவிறாங்க. So he closes this compartment and opens that one. உடனே உங்க கணவர் என்ன பண்றாரு, இந்த கம்பார்ட்மென்ட்டை மூடிட்டு அடுத்த கம்பார்ட்மென்ட் திறக்கறாரு. But with these two noodles another noodle came, so she jumps here. ஆனா மனைவிக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நூடலோட மூணாவது நூடல் வந்திருக்கு, அதனால வேற சப்ஜெக்ட் தாவிறாங்க. And this poor man is trying to jump in his wafer brain and follow her. அதனால பாவம் இந்த கணவர் இந்த வேஃபர் மூளையில வந்து ஒரு கம்பார்ட்மென்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மென்ட்க்கு தாவி போய் and after some time கொஞ்ச நேரம் கழிச்சு a man can really feel like fainting when he has to listen to his wife. Really, கணவருக்கு உண்மையாகவே அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிருது மனைவி பேசுறத கேட்கணும்னாலே. Be honest, to how many of you it happened? You feel like உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேருக்கு உண்மையாகவே அவங்க கேட்கும்போது அவங்க தலை சுத்திருச்சுங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியலன்றீங்க. Husbands, show me. உண்மையை சொல்லுங்க, யாரு கல்யாணம் பண்ண கணவர்கள்லாம் சொல்லுங்க. Yeah, see, you feel like fainting. உங்களுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருந்திருக்கும். It's just the brain difference. அது உண்மையிலே மூளையில இருக்கிற வித்தியாசத்தினால வந்த கதையாங்க. You're a woman and he is a man. She's very shocked. You know, if you turn around you will see many hands up. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நிறைய கை தூக்கி. I think every husband would have lifted their hand. நான் நினைக்கிறேன் எல்லா கல்யாணம் பண்ணவங்களும் கை தூக்கி இருப்பீங்கன்னு. See, it is because the brains are so different. ஏன்னா மூளை வித்தியாசமா இருக்கறனால தான் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. And we women, we get so hurt when the husband just switches off. கணவர் வந்து உடனே அந்த விஷயத்தை நிறுத்தின உடனே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப காயமாயிருது. But if he doesn't switch off, he will. அவர் அந்த மாதிரி நிறுத்தலைன்னா அவருக்கு தலை சுத்திரும். So you know what men do? அதனால பொதுவா ஆண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? We women, பெண்களாகி நாங்க, when the husband comes home, வீட்டுக்கு கணவர் வரும்போது, husband, you know what happened today? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? The washing machine didn't work. My washing machine, I'm blessed in Jesus' name. This didn't work and the children were very disobedient and that problem happened and this neighbor made a trouble. வாஷிங் மிஷின் வேலை பண்ணாம போயிச்சு, பிள்ளைங்க இப்படி பிரச்சனை பண்ணாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி பிரச்சனை பண்ணாங்க, அது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு நிறைய சொல்லுவாங்க. And you know what the husband will hear? கணவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அது? You are a very bad provider. அது வந்து அவருக்கு எப்படி புரிஞ்சுப்பாருன்னா, you bought such a low quality washing machine for me, it broke down. நீங்க எதுவும் சரியாவே எனக்கு வாங்கி தரதில்லை, நீங்க ஒரு மோசமான வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்க, அது வேலை செய்யாம போயிருச்சு. You are a bad provider. நீங்க ரொம்ப மோசமா எனக்கு எதுவும் செய்யறது இல்ல. You didn't pay a maid so that somebody can help me with the children. நீங்க வேலைக்காரி வைக்காதனால தான் என்னால பிள்ளைகளை கவனிக்க ஒரு வேலைக்காரி வைக்கல நீங்க. And you never protect me in society. நீங்க இந்த சமுதாயத்துல என்ன பாதுகாக்கவும் செய்யல. This woman was fighting with me because you don't say that I'm a good woman. பக்கத்துல இருக்க பொண்ணு பாத்தீங்கன்னா கூட சண்டை போடுது, ஏன்னா நீங்க போய் என் மனைவி ரொம்ப நல்லவன் சொல்லல. See, a man will immediately feel attacked and accused. இப்படி பெண்கள் பேசும்போது உடனே
ஆண்கள் எப்படி உணர்றாங்கன்னா அவங்கள தாக்குற மாதிரி உணர்ந்துருவாங்க. I don't know why. I don't understand that. ஏன்றது எனக்கு இன்னும் புரியலங்க. ஏன் அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. See, we women, we do not want to accuse you. ஆனா பெண்களாகிய எங்களுக்கு உங்களை வந்து குற்றப்படுத்துறது நோக்கம் இல்ல. You know what we want? எங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? We want you to listen. நீங்க அதை கவனிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க அதை கொஞ்சம் அதை கவனிச்சு so many problems. ஐயோ it's such a difficult day you had. Come. Oh, I'm very sorry. Come, we will sit down, we will take some tea together. இப்படி உங்க மனைவி கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க சொன்ன உடனே ஐயோ இந்த நாளெல்லாம் உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா, சரி நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வா நம்ம டீ குடிக்கலாம்னு அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுதான். That's all she needs. அதத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. But you know what you men do? ஆனா பொதுவா ஆண்கள் என்ன தெரியுமா செய்றாங்க? I bought you a good washing machine. You only mistreat it. You don't know how to handle it. நான் உனக்கு நல்ல வாஷிங் மெஷின் தான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு தான் அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரியல, நீ உடைச்சு போட்ட. Did you do this? Did you put the water first? Did you do how I told you? See, you never do what I tell you. நான் உனக்கு என்ன எப்படி சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரியே அதை பயன்படுத்தினியா, ஒழுங்கா தண்ணி ஊத்துனியா, நான் சொல்றதை நீ கேட்கிறதே இல்ல. And that woman, why you talk to her? I already told her leave her alone. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் பக்கத்து வீட்டு பொம்பளையோட பேசாதன்னு சொல்லிட்டு விட்டு தள்ள வேண்டியதானு சொல்லுவாங்க. So you want to immediately give her some counsel and some solution. அதனால உடனே நீங்க ஒரு தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி விரும்புவீங்க, ஏதாவது அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு விரும்புவீங்க. It is impossible for you to just sit and listen and to say ay. உங்களால உட்கார்ந்து ஐயையோன்னு கேட்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது, உங்களுக்கு அது சாத்தியம் கிடையாது. You love your wife, so you immediately want to help her. நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறதுனால உடனே அவங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி உதவி செய்யலாம்னு யோசிச்சிடுவீங்க. You know what is the best help for a woman? ஒரு பெண்ணுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி என்ன தெரியுங்களா? The woman will tell you, I'm so tired, so much work is there. உங்க மனைவி வந்து ஐயோ ரொம்ப களைச்சு போயிட்டு நிறைய வேலை இருந்துச்சுன்னு சொல்லும்போது, how many husbands have heard this complaint? So much work. எத்தனை கணவன்மார்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க உங்க மனைவி சொல்றது, ஐயோ எனக்கு நிறைய வேலை, நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். What was your answer? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? We will do. Exemplary husband. Wow. Many times husband will say, don't do it now, do it tomorrow. Now take rest, do it tomorrow. பொதுவா கணவர் எப்படி என்ன சொல்வாருன்னா, we will do it. Wow, your wife is a blessed wife. உங்க கணவர் பொதுவா கணவர் என்ன சொல்வாங்கன்னா, சரிமா இப்போ நீ வேலை செய்யாத, நாளைக்கு செய், இப்போ நீ வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுவாங்க. Wow, but most of the time the man will say, come, we'll sit, we will rest, don't do it. ஆனா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கணவர் என்ன சொல்வாருன்னா, சரி வா இப்போ நீ வேலை செய்வேனா, இப்போ நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுவாரு. It's already clean, what you want to clean it again? அவர் கேட்பாரு, ஏற்கனவே சுத்தமா தானே இருக்கு, திருப்பி நீ என்ன சுத்தம் செய்யணுமா, பரவாயில்ல விட்டுருன்னு சொல்லுவாரு. How many husbands have said, leave it, don't do it now? எத்தனை பேர் இப்படி சொல்லிருக்கீங்க, இப்ப வேலை செய்யாத விட்டுருன்னு? How many husbands were bitten by their wives? அப்படி நீங்க சொன்ன உடனே எத்தனை பேருடைய மனைவி வந்து உங்களை கடிச்சிருக்காங்க? That frustrates us more than anything, you know. அதுதாங்க ரொம்ப நம்மள சோர்வடைய செய்யற விஷயம். What? The work is there. என்ன வேலை இருக்குதே. If I don't do it, who will do it? நான் வேலை செய்யலனா வேற யார் வந்து செய்வா? See, you love your wife and you want to help her, but you don't know how. பாருங்க, நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க, நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எப்படி செய்யணும்னு தெரியல. You are right, she needs to rest. ஆமா, அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம்ன்றது நீங்க சொல்றது சரிதான். But if you tell her don't do the work, she will get very angry. ஆனா வேலை செய்யாதன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். So you know what you can do? நீங்க என்ன தெரியுமா செய்யலாம்? Come, we will first take a tea. வா நம்ம போய் முதல்ல டீ எடுத்து டீ குடிக்கலாம். Or coffee. இல்ல காபி குடிக்கலாம். No sugar. சக்கரை இல்லாம குடிக்கணும். Punishment tea. Or anything, and then together I will try to, if I can help you. அதுக்கு அப்புறம் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் உதவி செய்யலாம்னு பாக்குறேன், நம்ம ரெண்டு சேர்ந்து செய்யலாம்னு சொல்லலாம். But I know that's very, very difficult. ஆனா எனக்கு தெரியுங்க அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். You know what we women do, because our brain is so different. பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மூளை வித்தியாசமா இருக்கிறதுனால we will have the whole day many small little things to do. நாளெல்லாம் பாத்தீங்கன்னா பல வேலைகள், சின்ன சின்ன வேலைகளை செய்வோம். And if you try to follow your wife and you try to do what she is doing, you will. உங்க மனைவி செய்யற மாதிரியே நீங்க செய்யணும்னு நினைச்சு அவங்கள போல நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திரும். You will get very frustrated. உங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிருவீங்க. You will become extremely exhausted. உங்களுக்கு ரொம்ப களைச்சு போயிருவீங்க நீங்க. You know, when a husband and a wife, when they go shopping together in such a big shopping mall, no? பெரிய ஷாப்பிங் மாலுக்கு கணவன் மனைவியே ஷாப்பிங் பண்ண போறாங்க வெச்சுக்கோங்க. Yeah, the malls have come to India. Now you have our suffering also.
But you know, they put some seats in the mall so that the exhausted husbands can rest a little bit. இப்பெல்லாம் மால்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீட் எல்லாம் சேர்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப களைச்சு போன கணவர்கள் போய் உட்கார்றதுக்கு தான். What happened when you go shopping together? நீங்க ரெண்டு சேர்ந்து போகும்போது என்ன ஷாப்பிங் போனா என்ன நடக்குது? She will drag you from one shop to the next. ஒரு கடையில இருந்து இன்னொரு கடைக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. In every shop you tell her, buy it, please buy it, please buy it, so because you want to go home. ஒவ்வொரு கடையிலயும் சொல்லுவீங்க நீங்க தயவு செய்து வாங்கிருமா ஏன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு இருக்கும். But she will tell you, I'm not so sure. அவங்க சொல்வாங்க இல்ல எனக்கு இன்னும் ரொம்ப திருப்தியா இல்ல. Maybe I could come back and get it, but let me see, maybe that's a better. ஒருவேளை இன்னொரு தடவை வந்து வாங்கவே நினைக்கிறேன் இப்ப முதல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கறேன்னு சொல்லுவாங்க. Many times at the end she will go home and not buy anything. பல வேளைகளை எதையும் வாங்காமே வீட்டுக்கு போயிடுவாங்க. But you know what is the funny thing? She enjoys. ஆனா வேடிக்கை என்னன்னா அவங்க அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. But you are exhausted. ஆனா நீங்க ரொம்ப களைச்சு போயிருவீங்க. When a man has to buy something, ஒரு ஆணுக்கு ஏதாவது வாங்கணும்னா you know what you will do? நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? Yeah. You will plan before. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்க. Okay, this is what I need. இதுதான் எனக்கு தேவை. This is how much it should cost and this is where the shop is. Where can I park closest to the shop? இதுதான் இதோட விலை இவ்வளவு இருக்கும் இந்த கடையில கிடைக்கும் அந்த கடை பக்கத்துல எங்க கார் பார்க் பண்ணலாம் எல்லாம் யோசிச்சிருவீங்க. So you will park the car, walk in there, buy it, walk out, go home. காரை பார்க் பண்ணுவீங்க உள்ள போவீங்க வாங்குவீங்க வீட்டுக்கு போயிருவீங்க. Imagine how difficult it is to live together. Imagine. கொஞ்சம் நினைச்சு பாருங்க சேர்ந்து வாழ்றது எவ்வளவு பெரிய விஷயம் கஷ்டம். So even if you want to help your wife in the house, வீட்ல உங்க மனைவிக்கு நீங்க உதவி செய்ய நினைச்சா கூட she will be very happy. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. But you have to know how to help. ஆனா எப்படி உதவி செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Ask her to give you some specific job. அவங்க கிட்ட உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வேலை கொடுக்கும்படி கேளுங்க. Which you can do in your time. உங்க நேரத்துல நீங்க செய்யும்படியான ஒரு வேலையை கேளுங்க. It's like your project. அப்படினா நீங்க தான் இத செய்யணும் அப்படிங்கற மாதிரி உங்களுடைய வேலை அப்படினு சொல்லிருங்க. You do it whenever you want. உங்களுக்கு எப்ப வேணுமோ செஞ்சிருங்க அது உங்களுடைய வேலை. You will enjoy that. அத நீங்க நல்லா அனுபவிச்சு செய்யற மாதிரி. And you will do it very very well. அத நீங்க ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சிடுவீங்க. It will help her. அது வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். You know, somebody said, ஒருத்தர் சொன்னாரு, when your husband tells you he will do it, he will do it. உங்க கணவர் வந்து நான் செய்வேன்னு சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். He does not need to be reminded every 6 months. ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நீங்க அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. Some husbands, some wives have this problem, you know. சில கணவருக்கு மனைவிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? You know, it's actually very funny. If you look, I hope I will get time in the Apostles and Prophets conference. That's very important. If you look at the Hebrew words of how men and women were created, it is different words. ஆணும் பெண்ணும் உருவாக்கப்பட்டதான வார்த்தையான எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. The Hebrew word that is used for the creation of man, ஒரு ஆணை சிருஷ்டிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த எபிரேய வார்த்தை he made man out of the dust of the earth, no? ஆண்டவர் பூமியின் தூள்ல இருந்து மனுஷனை ஆணை உருவாக்கினார். It's the same Hebrew word that is used for the making of animals. அது மிருகத்தை உருவாக்கும்போது என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டச்சோ அதே வார்த்தை தான் ஒரு ஆணை உருவாக்கும்போது பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதத்துல. Very sorry, I didn't say it, the Bible says it. நான் சொல்லலைங்க ரொம்ப சாரிங்க வேதத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்குது. Then for the making of women, ஆனா பெண்ணை உருவாக்குறதுக்கு it's a very different word. அது ஒரு வேற வித்தியாசமான வார்த்தை. Which means to edify, to build up. அப்படினா கட்டி எழுப்புற ஒரு வார்த்தை கட்டி எழுப்புகிற. Man means to fashion, to make with the hand, to squeeze even. To squeeze, ஆண் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நசுக்கி நெருக்கி உருவாக்குற. Women to build up, to edify. ஆனா பெண்கள் வந்து அப்படியே கட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. So this difference in creation explains everything. இந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதுவே எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்லிருது. How many men complain, "You women are so complicated. Who can understand this complicated creature?" எத்தனை ஆண்கள் சொல்றாங்க தெரியுமா ரொம்ப சிக்கலா உருவாக்கப்பட்டவங்க பெண்களுங்க அவங்கள புரிஞ்சிக்கிறதே ரொம்ப சிக்கல். One man bought a big book how to understand your wife and he fully read it. He was so excited. Now I will finally understand her. ஒரு ஆண் வந்து ஒரு புத்தகம் வாங்குனாரா மனைவியை புரிந்து கொள்வது எப்படின்னு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டாரு. அப்பா அவ நினைச்சாரா அப்பா ஒரு வழியா படிச்சு முடிச்சிட்டோம் இனிமே நல்ல மனைவி புரிஞ்சுக்கலாம். And on the last page there was a small line. ஆனா கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரி இருந்துச்சாம். To be continued in volume number 2. Volume number 2ல தொடரும்.
So actually it's really difficult to understand a woman. ஒரு பெண்ணை புரிந்து கொள்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். We women are complicated. நாங்க பெண்களாகி நாங்க ரொம்ப சிக்கலானவங்க. You know why? ஏன் தெரியுங்களா? You men, ஆண்களாகி நீங்கள் you were made very easily. நீங்க ரொம்ப சுலபமா உருவாக்கப்பட்டீங்க. Out of the dust of the earth God formed them and blew his. ஆண்டவர் வந்து மண் எடுத்தாரு, பிசைஞ்சாரு, அழகா உருவாக்கிட்டு ஊதிட்டார். Finished. முடிஞ்சிருச்சு. Very easy. ரொம்ப சுலபம். Check. Very clear. ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, முடிஞ்சிருச்சு. Women. ஆனா பெண், God had to give some anesthesia to the husband, to the man. ஆமா, கணவருக்கு அந்த ஆணுக்கு ஆண்டவர் மயக்க மருந்து கொடுத்தாரு. Do an operation. அப்புறம் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாரு. Take a rib. அப்புறம் விலா எலும்பெடுத்தாரு. Close that part. அதுக்கப்புறம் எடுத்த இடத்தை மூடினாரு. Form the rib and fashion it, make it beautifully into a woman. அப்புறம் அந்த விலா எலும்புல ரொம்ப அழகா ஒரு உருவாக்கி அற்புதமான ஒரு பெண்ணை உருவாக்குனாரு. And then bring her to the man. அதுக்கப்புறம் ஆண் கிட்ட கொண்டு வந்தார். So the creation of woman was so much longer because first man was created, woman is a part of man, no? So the whole long process. பெண்களுடைய சிருஷ்டி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம், நீண்ட நாள் எடுத்துச்சு. ஏன்னா முதல்ல வந்து ஒரு ஆணை உருவாக்குனாரு, அதுக்கப்புறம் தான் இது பெண்ணை உருவாக்குனாரு. What's to do? Complicated process, complicated result. என்ன பண்றது, ரொம்ப சிக்கலா ஒரு வழியில தான் உருவாக்கப்பட்டாங்க, அதனால அப்படி இருக்காங்க. So that's why we are a little bit more complicated. அதனால தான் ரொம்ப கொஞ்சம் புரியாதவங்களா இருக்காங்க. But did you know why God had to create Eve? ஆனா ஆண்டவர் ஏன் தெரியுங்களா ஏவாளை சிருஷ்டித்தாரு? Oh, I have to see that there are 10 very powerful reasons why God had to create Eve. ஆண்டவர் ஏன் ஏவாளை சிருஷ்டித்தான்றதுக்கு 10 வல்லமையான காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. One is, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, God told Adam that he has to take care of the Garden of Eden. ஆண்டவர் சொன்னாரு ஆதாம் கிட்ட, நீ தான் இந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்து பராமரிக்கணும். But God knew that Adam would never remember where he left his tools, so he needed somebody to help him. ஆண்டவர் கண்டிப்பா தெரியும் ஆதாம் எங்க டூல்ஸ் கருவி எங்க வச்சான்னு மறந்துடுவான், அதனால நிச்சயமா அவனுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் தேவைப்படும்னு யோசிச்சாரு. God wanted mankind to multiply, but he knew that Adam could never bear the pain of childbearing. ஆண்டவருக்கு தெரியும் நிச்சயமா மனித குலம் வந்து பெருகணும், ஆனா நிச்சயமா அந்த கற்ப வேதனையை ஒரு ஆதாமால தாங்கிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். God knew that Adam would never notice when he had to use a new fig leaf, so he had to have a wife to tell him when to change it. புதுசா உடைய மாத்துறதுக்கு அந்த அத்தி இலையில செய்த உடைய மாத்துறது எப்பன்னு தெரியாது ஆதாமுக்கு, அதனால நிச்சயமா அதுக்கு மனைவி தேவைப்படும். மனைவி வந்து சொல்லுவாங்க இப்ப மாத்துங்கன்றது, அதுக்காகயாவது ஆண்டவர் ஒரு மனைவியை கொடுத்தார். God knew that Adam would never make a doctor's appointment for himself, so he needed a wife to do that. ஆதாம் தானா போய் மருத்துவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போக மாட்டான்னு தெரியும், அதுக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டுச்சு, அதனால தான் ஆண்டவர் ஏவாளை உருவாக்குனார். God knew that Adam would always get lost in the garden and not want to ask directions from anybody, so he needed a wife. ஆண்டவர் தெரிஞ்சு நிச்சயமா தோட்டத்துல வழி தப்பி போயிடுவாரு, எப்படி திரும்பி வருதுன்னு தெரியாது, அதுக்காவது ஒரு ஆள் கூட இருக்கணும்ன்ற ஆண்டவர் உருவாக்குனார். But you know what was the most important reason? ஆனா எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? After creating Adam, ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்த பிறகு God stepped back and looked. ஆண்டவர் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தார். And he scratched his head. கொஞ்சம் தலையை அப்படி சொரிஞ்சு பார்த்தார். And he said, I can do better than that. அவர் சொன்னா இதை விட நான் ரொம்ப நல்லா ஒண்ணு பண்ண முடியும், இதை விட சிறந்ததா ஒண்ணு என்னால செய்ய முடியும், உருவாக்க முடியும்னு யோசிச்சார். Oh, but you know why God had to create Adam first and then Eve? ஏன் தெரியுமா ஆண்டவர் முதல்ல ஆதாமை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஏவாளை உருவாக்குனாரு? God didn't want anybody to give him commands how he has to create Adam. ஏன்னா ஆண்டவருக்கு ஆதாமை எப்படி சிருஷ்டிக்கணும்னு யாரும் கட்டளை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கட்டளை கொடுக்க கூடாதுன்னு எதிர்பார்த்தார். அதனாலதான் முதல்ல ஆதாமை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஏவாளை உருவாக்குனார். Yes, understood? புரியுதுங்களா? If he had created Eve first, he would command God how to create Adam. ஏன்னா முதல்ல பொண்ணை உருவாக்கி இருந்தாருன்னா பொண்ணு ஆணை உருவாக்கும் போது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், அதனால. So that's why God had to create Adam first. அதனாலதான் ஆதாமை முதல்ல சிருஷ்டித்தார் ஆண்டவர். So he could peacefully work and not get any commands. அதனால ரொம்ப சமாதானமா வேலை செய்யலாம், எந்த கட்டளையும் வராதுன்றதுனால. Hallelujah. Hallelujah. You know, men and women are so different. ஆணும் பெண்ணும் ரொம்ப வித்தியாசமானவங்க. Sometimes it can be so difficult for us. சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப கடினமா இருக்கும் நமக்கு. Especially this talking matter is such a difficult thing. சொல்லணும்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம், பேசிக்கிட்டே இருக்கிறது அது ரொம்ப பெரிய பிரச்சனை. Actually, women, we need to talk. பெண்களுக்கு வந்து பேசணுங்க. When we talk, we connect.
பேசும்போது தான் தொடர்பு படுத்துறாங்க. When we talk, we feel loved. பேசினாதான் அவங்க அன்பு செய்யப்படுற மாதிரி உணர்றாங்க. When our husband listens to us, we feel very important. ஆனா கணவர் வந்து கவனிக்கிறான் போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். Only when we feel loved and when we can feel important, then we can open up our heart even for the family relationship. அந்த மாதிரி நம்மள ரொம்ப முக்கியமா நினைக்கிறாரு, நம்மள ரொம்ப கவனிக்கிறாரு, நேசிக்கிறாரு ஒரு எண்ணம் பெண்ணுக்கு இருக்கும்போது தான் ஒரு திருமண உறவிலேயே அவங்களுக்கு ஒரு நாட்டம் வரும். But a man will feel dizzy when he has to listen to all the noodles. ஆனா இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கதைகள் எல்லாம் கேட்டா ஆண்களுக்கு தலை சுத்தும் தான். One time the Holy Spirit gave me a very beautiful vision. ஆவியானவர் ஒரு முறை எனக்கு ரொம்ப அழகான ஒரு தரிசனத்தை காண்பிச்சார். You know, it's very funny. அது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. You men, you love to come home and to watch the TV. ஆண்களாகி நீங்க வீட்டுக்கு வந்த உடனே டிவி போட்டு உட்காரணும்னு நீங்க விரும்புவீங்க. You have no problem with a woman in TV talking to you for 5 hours. No problem. ஒரு டிவில ஒரு பொண்ணு 5 மணி நேரம் பேசினா கூட கவனிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. Then why do you dread your wife talking to you for 10 minutes? ஆனா நீங்க ஏன் 10 நிமிஷம் உங்க மனைவி உங்ககிட்ட பேசினாலே உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுது? You know why? ஏன் தெரியுங்களா? Because the TV is impersonal. It doesn't demand an answer from you. ஏனா டிவில பேசுற பொண்ணு உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் எதிர்பார்க்கல. Can I tell you a very big secret? ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுங்களா? You can treat your wife just like the TV. நீங்க டிவி மாதிரியே உங்க மனைவியை நீங்க நினைச்சுக்கலாம். Actually, when you come home, your wife wants to unload her burdens. உண்மையா சொல்லணும்னா நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்க மனைவிக்கு அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ அதெல்லாம் கொட்டி தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. She wants to tell you everything that happened just like the TV. டிவி மாதிரியே தான் நாளெல்லாம் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க. And you don't need to answer anything just like to the TV. நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு டிவில பேசுற பொம்பளை மாதிரி அவங்க பேசுறத கேட்டா போதும். Just try it one time. ஒரு முறை அப்படி முயற்சி பண்ணி பாருங்க. For 10 minutes, ஒரு 10 நிமிஷம் use all your self discipline. I know it's difficult. உங்களுடைய எல்லா ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் பயன்படுத்துங்க. Use all your self discipline. எல்லா உங்க கட்டுப்பாட்டையும் பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. Not to scold her. அவங்கள திட்ட கூடாது முடிவு பண்ணி. Not to teach her. அவங்களுக்கு எந்த போதனையும் கொடுக்க கூடாது தீர்மானம் பண்ணுங்க. Not to give her any advice. எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிங்க. 10 minutes. 10 நிமிஷம். Just listen. அவங்க என்ன பேசுறான்னு கவனிங்க. Just say aha, aha. ஆஹா சொல்லுங்க. Have you watched two women talking? ரெண்டு பெண்கள் பேசுறத கவனிச்சிருக்கீங்களா? When they talk, they will look at each other and say aha. Have you ever seen two men saying aha? ரெண்டு ஆண்கள் பேசும்போது ஆண் சொல்றத நீங்க பாத்திருக்கீங்களா? You communicate differently because the brains are so different. நீங்க பேசுறதே நீங்க தொடர்பு கொள்றதே வித்தியாசமா இருக்குது. ஏன்னா உங்க மூளையே வித்தியாசம். So if you want to make your wife happy, உங்க மனைவியை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா try to speak her language. அவங்களுடைய மொழியை பேசுங்க. Try to speak her language. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை செய்யுங்க. Understand that she is so excited to see you that she just bubbles over with all her love. உங்களை பார்த்த உடனே ரொம்ப பரவசமாயி அப்படியே பொங்கி உள்ள என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. You know what you can do? I can give you a small help. உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் உதவி செய்றேங்க. நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? Next time, அடுத்த முறை when your wife starts talking, உங்க மனைவி அப்படி பேச ஆரம்பிக்கும்போது in your mind, உங்க மனசுல you imagine there's a TV frame around her. அவங்கள சுத்தி ஒரு டிவி ஃப்ரேம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. The Holy Spirit gave me this vision in a seminar. This is really a counsel from heaven. இது உண்மையிலே பரலோகத்துல இருந்து ஒரு ஆலோசனைங்க. ஆவியானவர் தான் எனக்கு ஒரு செமினார்ல இத தரிசனமா காண்பிச்சார். It will help you very, 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 very much. உங்களுக்கு இது ரொம்ப உதவி செய்யும். When she needs to talk, she does not need counsel. அவங்க பேசணும்னு நினைக்கும்போது அவங்க ஆலோசனை எல்லாம் எதிர்பார்த்து பேசுறது இல்ல. Try it. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. 10 minutes let her talk and just say aha. 10 நிமிஷம் அவங்க பேசுறதுக்குலாம் ஆஹா ஊஹுன்னு சொல்லுங்க. Afterwards, அதுக்கப்புறம் she will be very relaxed. அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருவாங்க. She will be very happy. ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. Some women have even thanked their husbands for the nice conversation. ரொம்ப நல்ல பேச்சு கொடுத்ததுக்காக நன்றி கூட சொல்லுவாங்க சில மனைவிகள் கணவருக்கு. They don't even notice that husband didn't say a word. அவங்க கணவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லன்றத கூட கவனிச்சிருக்க மாட்டாங்க. First they have to unburden everything. ஏனா அவங்க முதல்ல உள்ள என்னலாம் அதெல்லாம் கொட்டி தீக்கணும்னு நினைக்கிறாங்க. When they unload it, அவங்க எல்லாத்தையும் வெளிய சொன்ன பிறகு then they can open to what you have to say. அதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பேச வரீங்களோ அத கேட்கிறதுக்கு அவங்களுக்கு முடியும். Try it. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. It will bring a very, very, very much big difference into your family. உங்க குடும்பத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். Very easy. இது ரொம்ப சுலபம். Very sweet. ரொம்ப நல்லது.
You know, our marriage should actually be the happiest place on earth. நம்மளுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தான் இந்த பூமியிலே ஒரு ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு இடமா Place இருக்கணும். of greatest trust, greatest safety, ரொம்ப பெரிய சந்தோஷம் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும். greatest enjoyment and ecstasy. ரொம்ப ஒரு பரவசம் நிறைந்த ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும். But the devil tries to destroy it. ஆனா பிசாசு அதை அழிக்க முயற்சி பண்றான். When we get married, இந்த திருமணம் ஆகும்போது we marry with such an excitement. நம்ம ரொம்ப பரவசத்தோட தான் திருமணம் பண்ணிக்கிறோம். But after a short time, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு both sides get hurt. ரெண்டு பக்கமும் காயப்பட்டுறாங்க. And step by step we allow the hurts to harden our heart. படிப்படியா அந்த காயங்கள் நம்ம இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு அனுமதிச்சறாங்க. How many couples just live a routine life? எத்தனை தம்பதிகள் தெரியுங்களா அப்படியே எப்பயும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. Okay, we married. ஆமா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. What to do, that's it. என்ன பண்றது அவ்வளவுதான். We have to adjust. நாம அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதான். He's like that, she's like that. அவர் அப்படிதான் அவ அப்படிதான். It's like death. It's like two dead people living under one roof. அது ரெண்டு செத்தவங்க ஒரே ஒரு வீட்ல வாழ்ற மாதிரி. Jesus doesn't want that. ஆனா இயேசுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை விரும்பல. He's the God of resurrection. அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He did the very first miracle in a marriage. அவர் திருமணத்துல தான் முதல் அற்புதத்தை செய்தார் கல்யாணத்துல. Amen. He showed his glory in a marriage. Amen. திருமண வீட்ல தான் ஆண்டவர் முதல்ல தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். He turned that boring water into exciting wine. அது போர் அடிக்கிற தண்ணியை பரவசம் நிறைந்த திராட்சரசமா அவர் மாத்தினார். That's what he wants to do, and that's what he does in every marriage. அதத்தான் அவர் செய்ய விரும்புறாரு. அதத்தான் அவர் எல்லா திருமண வாழ்க்கையிலும் செய்யறாரு. Bible says my people perish for lack of knowledge. வேதம் சொல்லுது என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையால சங்காரமாறாங்க. So many times because we don't know these differences. பல வேளைகள் இந்த வித்தியாசங்கள் நமக்கு தெரியாதனால we get so hurt. நாம ரொம்ப அதிகமா காயப்பட்டுறோம். And we hurt our spouse. நம்மளுடைய வாழ்க்கை துணையை நம்ம காயப்படுத்திறோம். And step by step we harden and we close our heart. படிப்படியா அந்த காயமே நம்ம இருதயத்தை கடினமாக்கி எல்லாவற்றையும் மூடிடுது. You know, women will feel my husband is not interested, he doesn't love me. பெண்கள் நினைக்கிறாங்க ஓ என் கணவருக்கு என் மேல ஒரு கொஞ்சம் கூட அன்பே இல்ல. I told you men are created for a job, no? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஆண்கள் ஒரு வேலைக்காக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. In the beginning of a relationship, ஒரு உறவு ஆரம்பிக்கும்போது ஆரம்ப கட்டத்துல the wife, the woman is the husband's project. ஒரு பெண்ணு தான் கணவருக்கு ஒரு வேலை மாதிரி. She is his full attention. முழு கவனத்தையும் அந்த பெண் மேல தான் வச்சிருப்பாங்க. He talks and he has time for her and everything. பேசிட்டே இருப்பாங்க, நேர செலவிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. After some time, கொஞ்ச நாள் கழிச்சு he think, okay, அவருக்கு என்ன வரும்னா, now she understood what I want. இப்போ அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுச்சு. Now I know her. எனக்கு இப்போ அவளை நல்லா தெரியும். I have her. அவ என் கூட தான் இருக்கறா. I conquered her. அவளை நான் வெற்றி பெற்றுட்டேன். Project finished. அதனால இந்த வேலை முடிஞ்சிருச்சு. Next project. இப்போ அடுத்த வேலை என்ன அப்படினு போயிடுவாங்க. And he goes out for his job. அப்புறம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. And the wife gets so hurt. ஆனா மனைவிக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப காயமாயிருது. Because suddenly his attention turned from her. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா கவனம் எல்லாம் வேற பக்கம் போயிருச்சு. Many times women fall into big depression. பல வேளைகள்ல இந்த மாதிரி சூழ்நிலையில பெண்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறாங்க. They become complainers. அவங்க ரொம்ப முறுமுறுக்கறவங்களா மாறிடுவாங்க. What happened? You don't love me anymore. நீ என்னை நேசிக்கிறது இல்ல. You're not interested in me anymore. You're not interested. உனக்கு என் மேல இப்பலாம் கொஞ்சம் ரொம்ப ஆசை இல்ல. Any other woman? வேற ஏதாவது பெண் இருக்கா? What's happening? என்ன நடக்குது? They become nagging. நை பண்ண ஆரம்பிச்சறாங்க. Or when the husband says, nothing is wrong. What's wrong with you? ஆனா கணவர் சொல்றா எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனையாச்சு? They close their heart. அப்படினு சொல்லியே அவங்க ரெண்டு பேரும் இருதயத்தை அடைச்சுக்கறாங்க. Then he starts closing his heart because she is very bitter against him. மனைவி ரொம்ப கசப்பா இருக்கிறதுனாலே கணவரோட இருதயம் அடைக்கப்பட்டிருது. More and more hurts come in. அது அப்படியே வளர்ந்துட்டே போய் ரொம்ப அதிக காயமாயிருது. You know, many couples have stopped talking to each other. பல தம்பதிகள் ஒருத்தர் பேசுறதை நிறுத்திட்டாங்க. Because they don't know the difference in the talk. ஏனா பேசுறதுல இருக்க வித்தியாசம் அவங்களுக்கு தெரியல. Because they don't understand what hurts the other person. ஒருத்தர் எது காயப்படுத்துறதுன்றது அவங்களுக்கு இது தெரியல. They just gave up. அதனால சரின்னு விட்டுறாங்க. I want you to talk again, to start again. திருப்பும் ஆரம்பிக்கும்படியா நான் சொல்றேன். Many couples are so deeply hurt. பல தம்பதிகள் ரொம்ப ஆழமா காயப்பட்டிருக்காங்க. They want to talk only this level. They don't want to go deeper. ரொம்ப ஆழமா போக விரும்பல. ஏதோ ஒரு அளவுல இருக்க விரும்பறாங்க. Because when you go deeper, it will be painful again. ஏனா ரொம்ப ஆழமா பேசிட்டா திருப்பி ஏதாவது ஒரு வேதனை ஒரு காயமாயிரும்னு யோசிக்கறாங்க. The Holy Spirit wants to help. ஆனா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பறாரு. He can help. அவரால உதவி செய்ய முடியும். He is the God of resurrection. அவர்தான் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரா இருக்கிறாரு. How do we do that? அத நம்ம எப்படிங்க செய்யறது? First of all, முதல்ல we forgive the person. அந்த நபரை நீங்க மன்னிக்கணும்.
That's the absolute number one. அததான் முதலாவது நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். See, normally we only see our side. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்தை மட்டும் தான் நம்ம பாப்போம். We don't know how both sides get hurt. எப்படி ரெண்டு பக்கமும் காயப்படுறதுன்றது நமக்கு தெரியாது. Many ladies they feel my husband doesn't care for me. பல பெண்கள் நினைக்கிறாங்க என் கணவருக்கு என் மேல அக்கறையே இல்ல. I explained to them how we hurt our husbands. பல வேளைகள்ல நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி நாம கணவரை காயப்படுத்துறோம்ன்றதை நான் சொன்னேன். I think you have experienced it. You buy a beautiful sari for your wife. இது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நீங்க ஒரு அழகான ஒரு புடவை வாங்கிட்டு வரீங்க உங்க மனைவிக்கு. You come home very excited. நீங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரீங்க. I had such a nice gift for her. அவங்க சொல்றாங்க நான் நல்ல பரிசு வாங்கிட்டு வரேன் மனைவிக்கு. What will she say? அவங்க என்ன சொல்லுவாங்க உங்க மனைவி? Why you waste so much money? Number one. முதல்ல எதுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணீங்க? Don't you know we need the money for the children's fees? உங்களுக்கு தெரியாத நம்ம பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு. And why you buy this color? ஏன் இந்த கலரை போய் வாங்கிட்டு வந்தீங்க? Don't you know I already have 2 sarees of this color? இதே கலர்ல எனக்கு ஏற்கனவே 2 புடவை வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியலையா? This is how you look at me. You don't even know what sarees I have. இப்படி தான் என்ன கவனிக்கிறீங்களா? நான் என்ன புடவை வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியல. On our first 1 month's anniversary we were in Dubai. எங்கள் திருமணம் முடிந்து முதல் மாதம் ஒரு மாதம் முடிஞ்சு நாங்க வந்து துபாயில இருந்தோம். And my husband wanted to buy me a nice saree in Dubai. என்னோட கணவர் வந்து எனக்கு துபாயில ஒரு நல்ல புடவை வாங்கி தரணும்னு நினைச்சாங்க. You know what I said, good wife? நான் நல்ல மனைவி இல்ல நான் என்ன தெரியுமா சொன்னேன்? No. இல்ல. See, in Dubai sarees are very expensive. துபாயில புடவைல ரொம்ப விலை ஜாஸ்தி. They bring from India and then they charge Dubai rate for it. No. We will buy it when we come back to India. இந்தியால இருந்து புடவையை வாங்கிட்டு வந்து ரெட்டிப்பான விலையில வைக்கிறாங்க. நம்ம பேசாம இந்தியாக்கு திரும்பி போகும்போது புடவை வாங்கிக்கலாம். Very good, no? Very logical. இது சொல்றது பார்த்தா நல்லா இருக்குது இல்லீங்களா? கரெக்ட் நான் சொன்னது. My hubby was so disappointed. ஆனா என்னோட கணவருக்கு ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. Please, I want to buy you something for the anniversary. அப்ப அவங்க சொன்னாங்க ஐயோ கல்யாணம் ஒரு மாசம் ஆயிடுச்சு நான் உனக்கு ஏதாவது ஒன்னு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். Money waste. No. நான் சொன்னேன் இல்ல பணம் வீண். I thought I did very nicely and I went to the shower. நான் நினைச்சேன் நம்ம நல்லா சொல்லிட்டு நான் குளிக்கிறதுக்கு போனேன். I got such a dose from the Lord. ஆண்டவர்ட்ட இருந்து நல்ல எனக்கு டோஸ் கிடைச்சிச்சு. He said you are insulting me and you are insulting your husband. அப்ப ஆண்டவர் சொன்னார் நீ என்னையும் ரொம்ப இன்சல்ட் பண்ற உன்னுடைய கணவரையும் இன்சல்ட் பண்றன்னு சொன்னார். I said what insult? Why I insult you? நான் கேட்டேன் ஆண்டவரே நான் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறேன் நான் என்ன பண்ணேன்? He said don't you think I can provide for you for a saree in Dubai the same as I could provide in அப்ப ஆண்டவர் சொன்னாரு இந்தியாவுல புடவை வாங்குறதுக்கு காசு கொடுக்குற அதே ஆண்டவர் என்னால துபாயில புடவை வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு தர மாட்டேனான்னு கேட்டார். I came out of the shower, husband please buy me a saree. நான் குளிச்சிட்டு வெளிய வந்து கணவர்ட்ட சொன்னேன் ஐயோ தயவு செய்து எனக்கு சேலை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். Praise God for the Holy Spirit. ஆவியானவருக்காக ரொம்ப நன்றி. See, when we listen to the Holy Spirit, நம்ம ஆவியானவருக்கு செவி கொடுக்கும்போது கவனிக்கும்போது we will not do the things that we normally would do. நம்ம பொதுவா செய்யற விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். So the number one thing to have a happy marriage, முதல்ல உங்களுக்கு சந்தோஷமான திருமண வாழ்க்கை நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் ask the Holy Spirit to take control. ஆவியானவர்கிட்ட நீங்க ஆளுகை எடுக்கும்படி கேளுங்க. He is the one who knows us. அவருக்கு தான் நம்மள பத்தி நல்லா தெரியும். He is the one who knows our heart and our intentions. அவருக்கு தான் நம்ம இருதயம் தெரியும் இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றது தெரியும். He is the one who knows what will hurt your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணை எது காயப்படுத்துன்றது உங்க ஆவியானவருக்கு தான் நல்லா தெரியும். Our cultures are so different. எங்களுடைய கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமானது. Now our people are getting to know this for Germans here. இப்பதான் நம்ம இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்ப ஜெர்மன்ஸ் வந்த மாதிரி தெரியுது. I tell you they are not really Germans. நான் சொல்றேங்க உண்மையிலே வந்திருக்கவங்க ஜெர்மன் முழுமையான ஜெர்மன்காரங்க. Very good Christians, they are very liberated, they are not real Germans. உண்மையான ஜெர்மன் இல்ல ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ரொம்ப விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க. Even then our boys say oh wow Germans wow very different. அப்படி இருந்தும் எங்க தம்பிங்க எல்லாம் சொல்றாங்க ஜெர்மன் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கன்னு. So imagine our marriage. அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க எங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். I don't know what will hurt him, he doesn't know what will hurt me. அவங்களை எதை காயப்படுத்துன்றது எனக்கு தெரியாது என்ன காயப்படுத்துன்றது அண்ணனுக்கு தெரியாது. You know what we do? நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? We ask the Holy Spirit. ஆவியானவர்ட்ட கேட்டோம். Lord please help us. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்க கேட்டோம். My husband asked only one thing before this marriage. He asked for a husband anointing. திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் ஒரே ஒண்ணு தான் கேட்டாராம். அது வந்து கணவருக்குரிய அபிஷேகம். He already has the prophet anointing, apostle anointing, many anointings, but this is the husband anointing, very new thing. ஏற்கனவே அவங்களுக்கு அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கு, தீர்க்கதரிசன அபிஷேகம், பல அபிஷேகம் இருக்குது. ஆனா ரொம்ப வித்தியாசமான இந்த அபிஷேகம் கணவர் அபிஷேகம். Very needed. அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. Because the Holy Spirit is the oil of gladness. ஏன்னா ஆவியானவர் தான் சந்தோஷ தைலம், ஆனந்த தைலம். If you don't have oil in a relationship,
உங்க உறவுல என்ன இல்லன்னா கரக்கரன்னு சத்தம் வரும். If you don't have gladness and joy and jokes in the relationship, உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு வேடிக்கை, ஒரு அந்த மாதிரி இல்லன்னா கரக்கரன்னு இருக்கும். so we really say, Holy Spirit, help us. அதனால உண்மையாவே ஆவியார் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. Not to hurt each other. ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கு இல்லைங்க. And you know, many times I want to say something. பல வேளைகள நான் ஏதாவது சொல்ல நினைப்பேன். And the Holy Spirit says, don't do it, don't say it. ஆவியானவர் சொல்வார், நீ சொல்லாதன்னு சொல்வார். I say, what? நான் கேட்பேன், என்ன? Why? ஏன்? That would hurt him? இத சொன்னா உங்களை காயப்படுத்துமா? Why? ஏன் இது போய் அவளை very normal, should not hurt him. இது சாதாரணமா சொல்றதுதானே, இது அவளை காயப்படுத்த கூடாது. Many times. பல வேளைகள் ஆவியானவர் சொல்லிக்கிறார். When I'm obedient and keep my mouth shut, நான் கீழ்ப்படிஞ்சு என் வாயை நான் மூடி இருக்கும்போது very nice relationship. உறவுல எந்த பிரச்சனை எதுவுமே நல்லா இருக்கும். And then when I'm curious, after some time I can ask him. அதுக்கப்புறம் ஒரு ஆர்வத்துல நான் கேட்பேன். Can say, see, in that situation the Holy Spirit said that would hurt you. Why will it hurt you? அப்ப நான் கேட்பேன், அந்த சூழ்நிலையில ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இத நீ பேசினா அவங்களை காயப்படுத்தும்னு. ஏன் உங்களை அது காயப்படுத்தும் நான் கேட்பேன். And he can explain to me. அப்போ அவங்க எனக்கு விளக்கி சொல்லுவாங்க. Without getting hurt. காயப்படாம எனக்கு விளக்கி சொல்லுவாங்க. So you need to talk, you need to communicate. நீங்க பேசணும், நீங்க தொடர்பு கொள்ளணும். When you talk, நீங்க பேசும்போது you need to remember that the languages are very, very different. உங்களுக்கு ஒன்னு தெரிஞ்சிருக்கணும், உங்களோட மொழி வேற, அவரோட மொழி வேறன்னு. You know, we had so many power cuts here. இங்க அதிகமா பவர் கட் ஆகும். You people are used to that. உங்களுக்கு அது ரொம்ப பழகிருச்சு. I have seen the first power cut in my life when I was 30 something years old. 30 வயசுக்கு மேல இருக்கும்போது தான் முதல்ல எனக்கு பவர் கட்னா என்னன்னே தெரியும். That was in Argentina. அது அர்ஜென்டினா தேசத்துல இருக்கும்போது. In Germany we don't know what's the power cut. Hallelujah. ஜெர்மனி தேசத்துல பவர் கட்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கிடையாது அது. And we have a nice cool nation. எங்களுக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு தேசம். See, some of you are already using these monkey caps and everything. I'm still using a fan. உங்கள பலர் ஏற்கனவே monkey capலாம் போட்டுருக்கீங்க. ஆனா நான் இன்னும் fan off. I am still having my friend here. எல்லாரும் fan off பண்ண சொல்றீங்க. ஆனா எனக்கு இன்னும் fan இருக்குது. This one no, but at least this one. Hallelujah. See, when the power cuts, power cut ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிருது. And sometimes I complain. சில வேளைகள நான் அதோட கொஞ்சம் சொல்லுவேன், ஐயோன்னு குறை சொல்லிடுவேன். My husband feels accused. அப்படி நான் சொல்லும்போது என் கணவர் அவர் நான் குற்றம் சாட்டுற மாதிரி உணர்றாங்க. My husband feels responsible. ஏன்னா என் கணவருக்கு அந்த பொறுப்பை உணர்றாங்க. I said, what? என்ன? How can you be responsible for the electricity problem of India? இந்தியால இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைக்கு நீங்க எப்படி காரணமாக முடியும்? I don't understand why he feels attacked and accused when I complain that there's no power. கரண்ட் இல்ல நான் சொல்லும்போது அது அவங்கள தாக்குற மாதிரி, அவங்கள குறை சொல்ற மாதிரி அவங்க எப்படி புரிஞ்சுக்கறாங்கன்றது என்னால புரிந்து கொள்ள முடியல. I used to tell him, why you get offended? நான் கேப்பேன், ஏன் நீங்க இதுக்கு போய் காயப்படுறீங்க? Do you think I expect you to build a whole big power plant here or what? நான் என்ன உங்களை பவர் பிளான்ட் கட்டி தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறீங்களான்னு கேப்பேன். But you know what he did? ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? First he bought a small inverter for me. முதல்ல எனக்கு ஒரு சின்ன இன்வெர்ட்டர் வாங்கி கொடுத்தாங்க. After that we could buy even solar panels. Praise God. அதுக்கு அப்புறம் சோலார் பேனல்ஸே வாங்க முடிஞ்சு எங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, a man will really get hurt and offended when we complain. நாம முறுமுறுக்கும்போது குறை சொல்லும்போது உண்மையாவே ஒரு ஆணுக்கு ரொம்ப காயமாயிருது. Why? ஏன்? Because he loves us. ஏனா அவங்க நம்மள நேசிக்கறாங்க. Because he wants to be a good provider. அவங்க ஒரு நல்ல நம்மள கவனிக்க நமக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கறாங்க. You know what is the most important thing for a man? ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ஆண்களுக்கு? He must be a hero for his wife. அவங்க மனைவிக்கு அவர்தான் ஹீரோவா இருக்கணும். A woman can make a man or break a man. ஒரு பெண்ணால ஒரு ஆணை கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். So really I want you to live in such a way that your wife can see you as a hero. உங்களை ஒரு ஹீரோ மாதிரி உங்க மனைவி பார்க்கிற மாதிரி நீங்க வாழணும்னு சொல்லி நான் விரும்புறேன். You know what women need? பெண்ணுக்கு என்ன தெரியுமா தேவைப்படுது? Women need open heart. பெண்ணுக்கு ஒரு திறந்த இதயம் தேவைப்படுது. Women need you to just be patient and listen to her. பொறுமையா அவங்க பேசுறத கவனிக்கணும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. Women need you to offer some help. ஏதாவது உதவி செய்யட்டுமா நீங்க கேட்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. And try not to forget what you promised to do. நீங்க என்ன செய்வேன் வாக்கு கொடுத்தீங்களோ அதை மறக்காம செய்யணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. I know it's very difficult because we are very focused people. எனக்கு தெரியுங்க நீங்க ஒரு விஷயத்துல தான் முழு கவனம் செலுத்துவீங்க, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான். One time I was really hurt. ஒரு முறை நான் ரொம்ப அதிகமா காயப்பட்டுட்டேன். So it was difficult for me to remember, okay, my husband is a man. Okay, I have to remember he is a man. அதனால நான் நினைச்சுக்கிறேன் என்னோட கணவர் ஒரு ஆண் அப்படின்றத நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திப்பேன். We were ministering in Sri Lanka
Lanka. ஸ்ரீலங்கால நாங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். And I had a morning meeting. எனக்கு காலையில எனக்கு என்னுடைய கூட்டம் இருந்துச்சு. And from the morning meeting I had to run to the airport, and both of us, he picked me up from the church and both of us we were going to the airport flying. அவங்க வந்து என்ன சர்ச்ல இருந்து என்ன வந்து கூப்பிட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு போறோம். So I asked him to bring a tea for me. நான் வந்து அவங்க கிட்ட எனக்கு டீ கொண்டு வரும்படி சொன்னேன். And he did everything. The tea was ready, everything was prepared. எல்லா டீ எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடி. But in the last moment, ஆனா கடைசி நிமிஷத்துல he was having so important discussion with the apostle there. அங்க இருந்த ஒரு அப்போஸ்தலரோட முக்கியமா அவர் பேசிட்டு இருந்தனால He forgot the tea. அந்த டீயை மறந்துட்டாங்க. I really suffered because I was very tired after the meeting and there was no tea. ஏன்னா கூட்டம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், டீ வேற இல்லாம போயிடுச்சு. அதனால உண்மையா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். And my sweet husband, he was devastated. என்னுடைய அன்பான கணவர் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. He was so angry at himself. அவர் மேல அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. So I had to comfort him. அதனால நான் அவரை ரொம்ப தேற்ற வேண்டியதாயிருச்சு. See, if I don't know that he is a man and his brain will think only one thing, அவர் ஒரு ஆணா இருக்கிறதுனால அவரால ஒரு விஷயத்துல தான் அவருடைய மூளை கவனம் செலுத்த முடியும் மட்டும் எனக்கு தெரியாம இருந்துச்சுனா I would feel very rejected. நான் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டதா உணர்ந்திருப்பேன். I would feel he doesn't love me, he doesn't bother about me. அவருக்கு என்ன பத்தி கவலை இல்ல, என் மேல அன்பு இல்லன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கும். He is very selfish. அவர் ரொம்ப சுயநலவாதி நினைச்சிருப்பேன். How come he cannot bring me? I worked, I am very tired. ஐயோ நான் இவ்வளவு வேலை செஞ்சேன், நான் எவ்வளவு களைச்சு போயிருக்கிறேன், ஏன் அவருக்கு என்ன கொண்டு வராம போயிட்டாரு அப்படி நினைச்சிருப்பேன். Praise God, I know about the brain differences. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு மூளையில இருக்க வித்தியாசத்தை குறித்து நல்லா தெரியும். It's such an important thing to know how God has created us. ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். You know, a man, ஒரு ஆண், when you get angry, உங்களுக்கு கோபம் வரும்போது stress hormones stay in your body around 1 hour. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் உங்க சரீரத்துல இருக்குது. When a woman gets angry, ஆனா பெண் வந்து கோபப்படும்போது 24 hours. 24 மணி நேரம் அந்த மன அழுத்தத்தை கொடுக்கிற ஹார்மோன் உள்ள இருக்குது. How many of you experienced it? எத்தனை பேர் வந்து நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க? Have a heavy fight. பயங்கரமான சண்டை வந்துருச்சு. After a short time, கொஞ்ச நேரம் கழிச்சு you just come to her completely normal. நீங்க அப்ப எதுமே நடக்காத மாதிரி வருவீங்க. You just forgot the fight and you just talk something. நீங்க சண்டையெல்லாம் மறந்துட்டு சாதாரண பேச வருவீங்க. What happens? என்ன நடக்கும்? அப்படி வரும்போது என்ன நடக்கும்? Correct? இப்படிதான் நடக்கும்ல. It's a normal thing because all the anger is still inside of her. அது ரொம்ப பொதுவான விஷயம், சாதாரண நடக்கிறதா. ஏன்னா கோவம் இன்னும் உள்ளதா இருக்குது மனைவிக்கு. What will you do? நீங்க என்ன செய்வீங்க? You will start preaching at her. நீங்க உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. What? என்ன? You want to be a Christian? நீ என்ன கிறிஸ்தவா இருக்கணும் விரும்புறியா? What kind of a believer are you? நீ எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிற? See, you need to understand she's a woman. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, அவங்க பெண்ணா இருக்கறாங்க. You cool down quickly. நீங்க உடனே கீழ இறங்கி வந்துருவீங்க. For her body it just takes longer time physiologically. ஆனா சரீர பிரகாரமா பாத்தீங்கன்னா அவங்க சரீரத்துல இருந்து அந்த ஹார்மோன் எல்லாம் வெளிய தள்ளுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. So you know how you can help her. நீங்க எப்படி தெரியுமா உங்களுக்கு உதவி செய்யலாம்? Make her do some good exercise. நல்ல ஏதாவது உடற்பயிற்சி செய்ய வைங்க. Make her, I don't know what, run with you, walk with you, dance with you. உங்களோட நடக்க வைங்க, இல்ல ஓடுங்க, இல்ல நடனம் ஆடுங்க, ஏதாவது செய்யுங்க. Make her wash the clothes. நல்ல துணி துவைக்க வைங்க. Make her clean the windows. இல்ல விண்டோஸ் எல்லாம் நல்லா துடைக்க வைங்க. Some strong physical activity. நல்ல ஏதாவது பலமா ஒரு சரீரத்துல ஒரு உடற்பயிற்சி செய்யணும் அவங்க. That will get the stress hormones out of the body. அது வந்து அவங்க சரீரத்துல இருக்கிற மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாம் வெளிய தள்ளிருது. And it's a life saver. அது வந்து வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு விஷயம். Because if you allow the stress hormones to long in your body, they will attack your heart, they will attack your everything, your immune system, your brain, everything. அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் உங்க சரீரத்திலே இருக்க விட்டுட்டீங்கன்னா அது உங்க இருதயத்தை, உங்க மூளையை, உங்க எதிர்ப்பு சக்தியை எல்லாத்தையும் அது பாதிக்குது. The Holy Spirit will give you the best ideas how to do that. ஆவியானவர் உங்களுக்கு நல்ல ஐடியா தருவார், நீங்க அதை எப்படி செய்யணும்னு. Do you have any questions? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? Why women are such weird creatures? ஏன் பெண்கள் இப்படி ஒரு புரியாத புதிரா இருக்கிறாங்கன்னு. Or what to do in a specific situation? இல்ல இப்படி குறிப்பிட்ட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணலாம் அப்படி ஏதாவது கேள்விகள் இருக்கா? You know, actually we wanted to have a question and answer hour. We never did that. கேள்வி பதில் செஷன் வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா அது முடியாம போயிடுச்சு. Tomorrow is a work day. நாளைக்கு work day. Is it? Is Anna coming tomorrow?
Dr. Izzy, don't make him shout like today. You know, I'm sitting up there, I'm worrying, I'm praying. He was so exhausted afterwards. நீ ரொம்ப சத்தம் போட வைக்காதீங்க. என்ன மேல வந்து நான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப களைச்சு போயிடுறாங்க. I'm scolding him when he comes. Why you shout like that? நான் வந்து திட்டுறேன். ஏன் இப்படி சத்தமா பேசுறீங்கன்னு. You know what he says? அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? They were so dull, I had to shout. அவங்க எல்லாம் அப்படியே டல்லா இருந்தாங்க. அதனால தான் ரொம்ப சத்தம் போட வேண்டியிருந்துச்சு நான். Why are you dull in such a powerful subject? இவ்வளவு வல்லமையான ஒரு செய்தி கொடுக்கும்போது ஏங்க நீங்களா டல்லா இருக்கீங்க? See, when you feel maybe it was hot or something, no, just activate your spirit. ஒருவேளை ரொம்ப சூடு அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும்போது உங்க ஆவியை கொஞ்சம் அப்படியே அனல் மூட்டி எழுப்பி pray in tongues, அந்நிய activate your பாஷையில spirit. பேசுங்க. You know, you can, when you feel like that, he has to hit and get the message into you. நீங்க ரொம்ப அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, அவங்க அப்படியே உள்ள செய்தி தள்ளறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது. It's very exhausting for him. அது அவங்கள ரொம்ப களைக்க பண்ணிருது. But if you activate your spirit, if you pray in the spirit that you can receive nicely, நீங்க நல்ல அந்நிய பாஷையில பேசி உங்க ஆவி உற்சாகமா வெச்சு நல்ல நீங்க அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா he can whisper. அவங்க மெதுவா பேசினா போதும். God's emotions can flow much easier. ரொம்ப சுலபமா ஆண்டவருடைய உணர்ச்சிகள் அவர் மூலமா பாயும். He can go deeper in revelations. நல்ல வெளிப்பாடு, ரொம்ப ஆழமான வெளிப்பாடுகளை உங்களுக்கு தர முடியும். And he will not get exhausted. அது மட்டும் இல்ல அவங்க ரொம்ப களைச்சு போகவும் மாட்டாங்க. Ayyo pavam, that's really horrible. I know what it means. Come cutie. That's horrible. Please remember that insecticide and poison stuff, be very careful with that stuff. பாருங்க இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. She has the pain in the teeth from that stuff. Holy Spirit. Okay, so tomorrow if Anand comes, நாளைக்கு அண்ணா வந்தாங்கன்னா, no, I'm not so hard. I won't help your teeth. Sorry. Activate yourself. உங்களை அப்படியே உற்சாகப்படுத்திக்கோங்க. Be awake, be fresh. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருங்க, நல்ல விழிப்பா இருங்க. You will be very surprised how much deeper revelation he can give you. அவங்க கொடுக்க அப்படி நீங்க இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து வருகிற வெளிப்பாடுகளை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாயிரும். And how much deeper it goes into your spirit. ரொம்ப ஆழமான வெளிப்பாடுகளை தருவாங்க. அது ஆழமா உங்க ஆவிக்குள்ளேயும் கடந்து போகும். Hallelujah. Hallelujah. Why did I tell you that tomorrow is a work day? Question and answers. Then I'm not sure if we will have time for that. Okay, just write down questions that you have and we will see if we can still make a time tomorrow night or maybe Sunday, or we will see. You pray if you can. நீங்க உங்களுக்கு இருக்க கேள்விகள் எழுதி வைங்க. நம்ம நாளைக்கோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ டைம் இருந்தா அது பண்ணலாம். Any question right now? இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? Man, woman, husband, wife, marriage problems. You know, actually, I hope I can do that in the Apostle and Prophet. So I prayed the Lord to just help me to say only what I should say now here. நான் அப்போஸ்தலர் செமினார்ல இத செய்ய போறதுனால ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல உதவி செய்யுங்கன்னு கேட்டிருந்தேன். Many more things to say. பல காரியங்கள் இருக்கு சொல்றதுக்கு. Hopefully in the conference. கான்ஃபரன்ஸ்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். Any questions? ஏதாவது கேள்விகள் இருக்குதா? Any questions? Okay, you can write it down in question and answer hours. It will be anonymous. நீங்க யாரும் தெரியாது, அதனால உங்க பேர்லாம் எழுதாமே நீங்க உங்க கேள்வி பதில் எழுதலாம். But you know, marriage is what displays the mystery of Christ and the church. சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த உறவை, அந்த ரகசியத்தை காண்பிக்கிற ஒரு வெளிப்படுத்துகிறது தான் திருமண வாழ்க்கை. That's why the devil hates marriage. அதனால தான் பிசாசு ஒரு திருமணத்தையே குடும்ப வாழ்க்கையை அவன் வெறுக்கிறான். That's why he will try his best to attack your marriage. அதனால தான் உங்க திருமணத்தை அவன் தாக்கணும்ன்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்றான். Nowadays more than ever before, homosexualism, lesbianism, all these. இதுவரை இல்லாத அளவு இப்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருன சேர்க்கை, பெண் தவறான உறவுல ரொம்ப அதிகமா பெருகிருச்சு. So you cannot allow to be destroyed by lack of knowledge. அதனால அறிவில்லாமல் நீங்க சங்காரமாறதுக்கு அனுமதிக்க கூடாது. You know, they asked women to describe what is their idea of a perfect husband. ஒரு பெண் கிட்ட போய் கேட்டாங்களாம், ஒரு பூர்ணமான ஒரு நல்ல ஒரு கணவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படி கேட்டாங்க. When they studied what the women said, it was the character of another woman. அவங்க நிறைய பேர் சொன்னதை வச்சு அவங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே இன்னொரு பெண்ணை தான் சொல்லியிருக்காங்க. How tragic it is. என்ன ஒரு பயங்கரம் பாருங்க. You know, we want to be loved in the way that we want to love our husband in the way that we like to receive love.
நான் எப்படி அன்பை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேனோ அதே விதத்துல தான் என்னோட அன்பை கணவர்கிட்டயும் காண்பிக்கிறேன். But he's a man. ஆனா அவர் ஆணா இருக்கிறாரு. He needs to be loved in a different way than we would need it. நாங்க எப்படி அன்பு செய்யப்படணும் எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி அவரும் அன்பு செய்யப்படணும் எதிர்பார்க்கிறது வித்தியாசமா இருக்குது. You know what is marriage? திருமணம்னா என்ன தெரியுங்களா? It's actually learning to speak another language. இன்னொரு மொழி பேச கற்றுக்கொள்வதுதான் திருமண வாழ்க்கை. That's marriage. அதுதான் திருமண வாழ்க்கை. You learn to do what the other person needs, not what you think that you should do for him. நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அது அவங்களுக்கு செய்யறது இல்லைங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை செய்வதுதான் திருமண வாழ்க்கை. So I want to challenge you. உங்களுக்கு நான் ஒரு சவால் கொடுக்க விரும்புறேன். Your wives are coming. உங்களுடைய மனைவிகள் வராங்க. If you're not married yet, you will get your wife sometime. நீங்க உங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கலைன்னா உங்களுக்கு ஒரு மனைவி வர போறாங்க. You need to understand. Talk again what you like, what you need. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை நீங்க பேசணும். And come into displaying the full glory of Christ in the church. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த மகிமையை முழுவதும் வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பமா ஒரு திருமண வாழ்க்கையை உங்க வாழ்க்கை இருக்கும். Holy Spirit. ஆவியானவரே. Holy Spirit. ஆவியானவரே. Holy Spirit. ஆவியானவரே. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Kurienderevere bokoriam burugushian tereberian durugushitim turabasede kanturubuji prevede kim turabase. Lord, this precious gift of marriage that you have given us. ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற பரிசாகிய திருமணத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. This glorious mystery of two becoming one. ஆண்டவரே, இருவர் ஒருவராகிற ஒரு மகிமையான ஒரு ரகசியத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. This greatest unity, this greatest spiritual authority on this planet. ஆனா இந்த பூமியிலே பயங்கர வலிமையான ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை, ஒரு ஆழமான ஒரு ஐக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. How much Satan hates it. ஆண்டவரே, பிசாசு அதை எவ்வளவு வெறுக்கிறான். How he tries to play. அவன் எவ்வளவு அதுல விளையாடுறான். Lord, we want to discover all the hidden weapons of the devil. ஆண்டவரே, பிசாசுனுடைய மறைமுக ஆயுதம் எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிக்கணும். And we want to destroy them. அத நாங்க கண்டுபிடிச்சு அழிக்கணும் ஆண்டவரே. We want to destroy. அத நாங்க அழிக்கணும் ஆண்டவரே. Lord, we refuse to live in this silent death. ஆண்டவரே, இந்த அமைதியா ஒரு மரண மாதிரி செத்தவங்க மாதிரி அந்த வாழ்க்கையில இருந்து நாங்க வெளியே வர விரும்புறோம். We refuse to allow this cold love. ஆண்டவரே, இந்த குளிர்ந்து போன அன்பை நாங்க அனுமதிக்க மாட்டோம். We refuse to live a half marriage. ஆண்டவரே, அரகுற திருமண வாழ்க்கையை நாங்க வாழ நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். Jesus, you came to give us life and life more abundantly. ஆண்டவரே, நீங்க ஜீவன் கொடுக்கவும், இயேசுவே நீங்க அந்த ஜீவன் பரிபூர்ணமா இருக்கும்படியாக தான் நீங்க வெளிப்பட்டீங்க. Our marriages must be life more abundantly. ஆண்டவரே, எங்களுடைய திருமண வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு ஜீவனுடைய திருமண வாழ்க்கையா இருக்கணும். Our marriages must be like a little heaven. ஆண்டவரே, எங்களுடைய திருமண குடும்ப வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும் ஆண்டவரே. Our marriages must be our safe haven where we can fully trust. ஆண்டவரே, எங்களுடைய திருமண வாழ்க்கை நாங்க பாதுகாப்புக்காக ஓடி ஒளிகிற ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கணும் ஆண்டவரே. Our marriages must be the place where both of us can receive new strength and new energy. ஆண்டவரே, நாங்க ரெண்டு பேருமே புதிய ஒரு சக்தியும் ஒரு பலத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கணும் ஆண்டவரே. Forgive us, Jesus. எங்களுக்கு கொடுங்க இயேசுவே. For allowing the devil to just make our marriages so much less than what God expected. ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற தரத்துல இல்லாத அளவுக்கு ஆண்டவரே எங்க வாழ்க்கையை கீழே போக நாங்க பிசாசுக்கு அனுமதிச்சதுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. Forgive us, Lord. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. For giving up. ஆண்டவரே, நாங்க விட்டுட்டதுக்காக மன்னிச்சிருங்க. For stopping to try. ஆண்டவரே, முயற்சி பண்றதை நாங்க விட்டுட்டதுக்காக எங்களை மன்னிங்க. For closing our heart. எங்க இருதயத்தை நாங்க அடைச்சிக்கிட்டதுக்காக எங்களை மன்னிங்க. Forgive us, Lord, for withdrawing. ஆண்டவரே, நாங்க பின்னாடி போனதுக்காக, முடியாதுன்னு கைவிட்டப்பட்டதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. For being satisfied with half life. ஆண்டவரே, போதும் இப்படி ஒரு வாழ்க்கை, அரகுற வாழ்க்கை போதும் அப்படி நாங்க திருப்தி ஆனதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. Forgive us. எங்களை மன்னிச்சிருங்க. Right now. இப்பொழுதே we rebel against it. நாங்க அதற்கு விரோத முரட்டாட்டம் பண்றோம். Right now. இப்பொழுதே we rise up against it. அதற்கு விரோதமா நாங்க எழும்புறோம் ஆண்டவரே. Right now. இப்பொழுதே right now. இப்பொழுதே we decide. நாங்க தீர்மானிக்கிறோம். our marriage must be everything God planned it to be. ஆண்டவரே, நீங்க எப்படி ஒரு திருமண வாழ்க்கை இருக்கணும் திட்டம் போட்டுருக்கீங்களோ அப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்கணும். our marriage must display Christ in the church. எங்களுடைய திருமண வாழ்க்கை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். must be the most joyful thing in our
our life. இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது எங்களுடைய திருமண வாழ்க்கையா இருக்கணும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, just take control. நீங்க ஆளுகை எடுங்க. Take control. நீங்க ஆளுகை எடுங்க. Take control. நீங்க ஆளுகை எடுங்க. Lord, take out all the old hurts. ஆண்டவரே, எல்லா பழைய காயங்களையும் எடுத்து போட்டுருங்க. Take out the old hurts. எல்லா பழைய காயங்களையும் எடுத்து போட்டுருங்க. Just forgive. Whatever comes to your mind right now that hurt you, just forgive it. உங்களை காயப்படுத்தின என்ன காரியம்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வருதோ அதை நீங்க அப்படியே மன்னிச்சு. Just very softly speak it out. I forgive this. I forgive this. I forgive வாயை this. திறந்து சொல்லுங்க. மெதுவா இதை நான் மன்னிக்கிறேன், இதை நான் மன்னிக்கிறேன், அதை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. Just forgive. Just forgive. அப்படியே மன்னிச்சிருங்க. Just forgive. Just speak it. வாயை திறந்து சொல்லிருங்க. Remember the situations that hurt you. உங்களை காயப்படுத்தின அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. And forgive it. அதை Forgive it. மன்னிச்சிருங்க. Just say, Jesus, சொல்லுங்க, இயேசுவே, I forgive. நான் மன்னிக்கிறேன். I bless that person. அந்த நபரை நான் ஆசீர்வதிக்கிறேன். I forgive. நான் மன்னிக்கிறேன். I forgive. நான் மன்னிக்கிறேன். Just tell him, Lord Jesus, சொல்லுங்க, இயேசுவே, I'm so sorry என்னை மன்னிச்சிருங்க. for allowing to be hurt. நான் காயப்பட்டதுக்கு அனுமதிச்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. I'm so sorry என்னை மன்னிச்சிருங்க. for hardening my heart. என் இருதயத்தை கடினப்படுத்தினதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. I'm so sorry என்னை மன்னிச்சிருங்க. for becoming bitter. நான் ரொம்ப கசப்பானதுக்காக என்னை மன்னிங்க. I'm so sorry. என்னை மன்னிச்சிருங்க. I'm so sorry என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. for allowing cold love. நான் ரொம்ப அன்பு குளிர்ந்து போனதுக்கு நான் விட்டு கொடுத்ததுக்காக என்னை மன்னிங்க. Lord Jesus, இயேசுவே, right now இப்பொழுதே I decide to open my heart again. மீண்டும் இருதயத்தை திறந்து கொடுக்க நான் விரும்புறேன். I decide to fully open my heart again. நான் முழுவதும் இருதயத்தை திறந்து கொடுக்க நான் தீர்மானிக்கிறேன். I decide to trust again. மீண்டும் நான் நம்பிக்கை வைக்க தீர்மானிக்கிறேன். I decide to talk again. மீண்டும் நான் பேச தீர்மானிக்கிறேன். I decide to listen again. மீண்டும் நான் கவனிக்க நான் தீர்மானிக்கிறேன். Lord Jesus, இயேசுவே, I was very hurt நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன். because I felt so misunderstood. ஏன்னா நான் என்னை புரிந்து கொள்ளல அப்படின்னு நினைச்சிட்டேன். So I stopped. அதனால நான் விட்டுட்டேன். But today, ஆனா இன்றைக்கு I just decide to start again. மீண்டும் நான் ஆரம்பிக்க தீர்மானிக்கிறேன். Lord, ஆண்டவரே, I will talk நான் பேசுவேன். without accusing, குற்றப்படுத்தாம நான் பேசுவேன். without making the other person feel bad. மற்றவங்க ரொம்ப மோசமா உணரக்கூடாத அளவுல நான் பேசுவேன். I will just listen to what hurt the other person. மற்றவங்களை எது காயப்படுத்துச்சுன்றத நான் கவனிப்பேன். I will just say, sorry, please forgive me for hurting you. அத உன்னை காயப்படுத்துறதுக்காக என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன். I will not say, you shouldn't be hurt. இதுக்கெல்லாம் நீ காயப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். I will respect my spouse's feeling. என்னுடைய வாழ்க்கை துணையோட உணர்ச்சிக்கு நான் மரியாதை கொடுப்பேன். Even if it seems nonsense to me. அது எனக்கு ஒண்ணுமே புரியாத ஒரு முட்டாள்தனமா இருந்தா கூட. It hurt my spouse. அது என்னுடைய வாழ்க்கை துணையை அது காயப்படுத்திருச்சு. I will take it serious. அதனால அதுல ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். With your help, I will not do it again. உங்களுடைய உதவியோடு கூட நான் மீண்டும் அதை செய்ய மாட்டேன். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, just take control. நீங்க ஆளுகை எடுங்க. Take control. நீங்க ஆளுகை எடுங்க. Many times it's the small little things that bring so much hurt. பல வேளைகள்ல சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்திருச்சு. The things you said so many times. நீங்க சொன்ன பலமுறை சொன்ன அதே காரியம். And the other person didn't bother to change. ஆனா அடுத்த ஆள் வந்து அதை மாற்றணும்னு நினைக்கல. You felt so neglected. அதனாலேயே நீங்க ரொம்ப புறக்கணிக்கப்பட்டதா உணர்ந்துட்டீங்க. You felt so rejected. நீங்க ரொம்ப புறக்கணிக்கப்பட்டதா உணர்ந்தீங்க. You felt so unloved. நீங்க ரொம்ப உங்க அன்பே உங்களுக்கு அன்பு செய்யப்படலன்னு உணர்ந்தீங்க. Just forgive. அதெல்லாம் மன்னிச்சிருங்க. Decide to forgive. மன்னிக்க தீர்மானிங்க. I know it is hard. எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். Maybe that person will never change. ஒருவேளை அந்த நபர் மாறாம கூட போயிரலாம். Maybe she will keep hurting you. ஒருவேளை தொடர்ந்து அவங்க உங்களை காயப்படுத்திட்டே இருக்கலாம். But forgive. ஆனா மன்னிச்சிருங்க. Forgive. மன்னிச்சிருங்க. From your side, உங்க பக்கத்துல இருந்து totally purify your heart. உங்க இருதயத்தை முற்றிலும் சுத்திகரிச்சிருங்க. Holy Spirit, take control. ஆவியானவரே, நீங்க ஆளுகை எடுங்க. Holy Spirit, take control. ஆவியானவரே, நீங்க ஆளுகை எடுங்க. Holy Spirit, take control. ஆவியானவரே, நீங்க ஆளுகை எடுங்க. Lord, the words that were so hurting. ஆண்டவரே, ரொம்ப காயப்படுத்தின வார்த்தைகள். The actions that were so hurting. ஆண்டவரே, ரொம்ப காயப்படுத்தின ஆண்டவரே அவங்க நடத்தை. Holy Spirit, just delete it. ஆவியானவரே, நீங்க அப்படியே அதை அழிச்சு போட்டுருங்க. Delete it. அதை அழிச்சு போட்டுருங்க. Delete it. அதை அழிச்சு போட்டுருங்க. Delete it. அதை அழிச்சிருங்க ஆண்டவரே. Every hurt.
எல்லா காயங்கள், every pain, எல்லா வேதனைகள் go, வெளியே போ, get out. வெளியே போ. Every bitterness, எல்லா கசப்பு, every cold love, எல்லா குளிர்ந்த அன்பு, get out, வெளியே போ, 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 get out. வெளியே போ. Every bitterness, get out right now. எல்லா கசப்பும் இப்பொழுதே வெளியே போ. Every unforgiveness, get out right now. எல்லா மன்னிக்காத தன்மை இப்போ வெளியே போ. Every cold love, get out right now. எல்லா குளிர்ந்த அன்பு இப்பொழுதே வெளியே போ. Right now. இப்பொழுதே, right now, இப்பொழுதே, right now, இப்பொழுதே, right now, இப்பொழுதே, right now. இப்பொழுதே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Lord, help my brothers, help my sisters to open their hearts again. ஆண்டவரே, மீண்டுமா தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க எங்க சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்க. We declare a completely new beginning. ஆண்டவரே, முழுவதுமான ஒரு புதிய தொடக்கத்தை, ஆரம்பத்தை நாங்க கட்டளையிடுகிறோம். We declare the water made into wine. ஆண்டவரே, தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவதாக என்று சொல்லுகிறோம். We declare Holy Spirit explosion into that marriage. அவங்க வாழ்க்கையில ஆவியானவர் வெடித்து கிளம்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்க வரட்டும். We declare life and life more abundantly into this marriage. ஆண்டவரே, அந்த திருமணத்துல ஜீவன் உண்டாகட்டும், அது பரிபூர்ண ஜீவனா இருக்கட்டும் நாங்க சொல்றோம். Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. As the spouses are coming, ஆண்டவரே, வாழ்க்கையில துணை வரும்போது thank you, Jesus. நன்றி இயேசுவே. My brothers will see them with completely different eyes. ஆண்டவரே, முற்றிலும் வித்தியாசமான வேற கண்களோட கூட தான் அவங்க அவங்களுடைய மனைவிகளை பார்க்க போறாங்க. They will be able to love them in a very deep level. ஆண்டவரே, ரொம்ப ஆழமான விதத்துல அவங்க கிட்ட அன்பு செய்ய அவங்க ஆரம்பிக்க போறாங்க. And your spirit will make perfect marriages. ஆவியானவரே, நீங்க ஒரு நேர்த்தியான ஒரு திருமண வாழ்க்கையை அதை மாத்த போறீங்க. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We bless every marriage represented here. இங்க இருக்கிற ஒவ்வொரு திருமணத்தையும் ஒரு குடும்ப வாழ்க்கையை we bless them, we bless them, we bless them, we bless them, we bless them. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். We declare every devil's work broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசின் கிரியைகளும் உடைக்கப்படுவதாக we சொல்றோம். rebuke every devil's influence in these marriages. ஆண்டவரே, திருமண வாழ்க்கையில பிசாசுடைய எல்லா ஆதிக்கத்தையும் நாங்கள் உடைக்கிறோம். We declare victory in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயத்தை சொல்லுகிறோம். Amen. 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 Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Wow. The Lord did not allow me to give you many secrets. That means it will come in the conference.